ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்க்க போற கதையில தன்னோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு கூடு விட்டு கூடு மாறிடுவா. அதாவது அவ கூட படிக்கிற இன்னொரு பொண்ணு உடம்புக்குள்ள போயிருவா. அப்படி பாடி ஸ்வாப் ஆன கெடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கறத இந்த டிராமால பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் ஒரு ஹை ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. கோங்கிற ஒரு பையன் அப்படியே அவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். அதை அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்குவா. ஆக்சுவலி இந்த பொண்ணு பேரு ஐயு. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்படி ரெண்டு பேரும் லவ் கன்ஃபஸ் பண்ண அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே ஒன்னா வெளியே போலாம் அப்படின்ட்டு பிளான் போடுவாங்க. இதுக்கு நம்ம ஹீரோயினோட வீட்லயும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். அப்படி நம்ம ஹீரோயின் டேட்டிங்க்கு கிளம்பி போறப்பதான் நியூஸ்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெட் மூன் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த கோங்கிற பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக இப்ப சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போவாளா. ஆனா அப்ப அவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கால் வரும். என்னது இது புது நம்பரா இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே தான் அட்டன் பண்ணுவா. ஆனா அந்த கால்ல பேசுறது அவளோட கிளாஸ்மேட் யுமின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பா. அவ தான் கூப்பிட்டுருப்பா. அவ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாக போறேன், உனக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ல இருந்து தான் நான் குதிக்க போறேன் அப்படின்பா. இத கேட்டோடையும் நம்ம ஹீரோன் அப்படியே பதறி போய் அப்படிலாம் எந்த முடிவு எடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை நோக்கி திரும்ப அங்க பார்த்தா அந்த பொண்ணு உண்மையிலே சூசைட் பண்றதுக்காக மேல இருந்து அப்படியே குதிச்சிரும். இத பார்த்தனால நம்ம ஹீரோன் அதே இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துருவா. அதுக்கடுத்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோன் அப்படியே கண் முழிச்ச உடனே அந்த பொண்ணு யூமிக்கு என்னாச்சு, அவ எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு பக்கத்துல இருந்த நர்ஸ் என்னது யூமியா, நீ தானம்மா யூமி, உன்னை பத்தி நீயே கேக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. என்னது நான் யூமியா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அங்க ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணாடியை பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோனோட உருவம் தெரியாம அந்த யூமியோட உருவம் தான் அவ கண்ணுக்கு தெரியும். இதனால நம்ம ஹீரோன் அப்படியே பயந்து போய் கத்த அந்த இடத்துக்கு இப்ப யூமியோட அம்மா வந்து உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா, இங்க இருக்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட பொண்ணு யூமின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோனை போட்டு அடிப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. இதெல்லாம் இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அந்த யூமியோட அம்மா நம்ம ஹீரோயினை அவங்களோட வீட்டுக்கே கூட்டு போயிருவாங்க. ஆனா அங்க போனா அந்த வீடே ஒரு மாதிரி குப்பை கூடன் மாதிரி தான் இருக்கும். அதை கிளீன் பண்ணியே 4-5 நாள் ஆன மாதிரி இருக்கும். சரி இதெல்லாம் விட்டு தள்ளுவோம், இப்ப நம்ம சுத்தி என்னதான் நடக்குது அப்படிங்கறத இவங்க கிட்டயான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யூமியோட அம்மா கிட்ட பேசுறதுக்கு வாயாதான் திறப்பா. ஆனா அவங்க அம்மா இப்ப சப்புன்னு அரைஞ்சு ஒன்னும் பேச வேண்டாம், உன்னால எனக்கு தேவையில்லாத டென்ஷன், இப்ப நான் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் நடக்குதுன்னே புரியாது. நம்ம எப்படா யுமியோட உடம்புல இருக்கும், கடைசியா யுமி சூசைட் பண்றதுதான் நம்ம பார்த்தோம், இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப குழம்பி போயிருவா. சரி தூங்கி எந்திரிச்சு எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாப்பா. பார்த்தா இன்னும் யுமியோட உடம்புலயே தான் இருப்பா. சோ இதெல்லாம் கனவு இல்ல, ரியல் லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவளுக்கு புரிஞ்சிரும். சரி பேசாம இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா நம்மளோட வீட்டுக்கு போய் நம்ம அம்மாவை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போவா. அங்க வெளியே அவங்க அம்மா இருப்பாங்களா, அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே அம்மா நான் ஐயோ வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்த்துட்டு நீ என்னப்பா ஐயோட ஃப்ரெண்டா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். நம்ம அம்மா கூட நம்மள அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவங்க அம்மா ஹக் பண்ணிக்குவா. அம்மா நான் தாமா ஐயோ அப்படின்ட்டு. ஆனா இப்ப இவ யுமியோட உடம்புல இருக்கிறனால பாவ அவங்க அம்மாவுக்கும் இதுதான் தன்னோட பொண்ணுன்னு சொல்லி தெரியல. அவங்க இந்த பொண்ணுக்கு ஏதோ பைத்தியம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோனோட கையெல்லாம் தட்டி விட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயிருவாங்க. தன்னோட அம்மாக்கே தன்னை அடையாளம் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆயிருவா. சரி இப்ப ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போய் அங்க போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையான் மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லலான்ட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போவா. அங்க என்ட்ரன்ஸ்லயே இவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கோ இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினை கரெக்டா பார்த்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். இது கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்பாடா நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மள கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஆனா இப்ப வந்தவன் நம்ம ஹீரோயினையும் அப்படியே தாண்டி போய் வேற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி தெரியும். யார்கிட்டடா பேசுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட ரியல் அப்பியரன்ஸ்ல ஒரு பொண்ணு நின்று பேசிக்கிட்டு இருப்பா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தலையே சுத்திரும். பட் ஆனா அவ கொஞ்சம் புரிஞ்சுக்குவா, நான் யுமியோட உடம்புல இருக்கேனா அப்போ என்னோட உடம்புக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா யுமியா தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த யுமி கிட்டே போயிருவா. நேத்து என்னாச்சு, நேத்துல இருந்து நான் உன் உடம்புல இருக்கேன், இதெல்லாம் எப்படியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ எல்லாரும் முன்னாடியும் அவளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமி கிட்ட பேசுவா. ஆனா இவ திடீர்னு வந்து இப்படிலாம் சொன்ன உடனேயும் சுத்தி இருக்கிற எல்லாரும் இவளதான் ஒரு மாதிரி வேடா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த யுமிக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவ தேவையே இல்லாம காலங்காத்தால ஐயோ கிட்ட வந்து பிரச்சனை பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற யுமிய தன்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு எல்லாரும் கூட்டு போயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால ஸ்ட்ரைட்டா கிளாஸுக்கே போயிருவா. ஆனா அங்க போனா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இப்ப யுமியோட உடம்புக்குள்ள இருக்கிறனால தன்னந்தனியா இருப்பா. ஆக்சுவலி இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஒரிஜினல் யுமி இப்படிதான் தன்னந்தனியா இருந்திருப்பா போல. கிளாஸ்ல அவ கூட யாரும் பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. சோ இப்ப அதேதான் அந்த யுமியோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கும் நடக்குது. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ நம்ம ஹீரோயின் உடம்புல இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது, ஃபன் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருப்பா. சோ இப்படி தன்னோட வாழ்க்கை ஒரே நாள்லயே மாறிடுச்சே அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கோ வருவான். ஆனா அவனுக்கு இன்னும் தெரியல இது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும்
ஹீரோனும் தன்னோட கிளாஸ்மேட் கிட்ட பேசுற மாதிரி, யூமி இன்னைக்கு காலையில என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வியடா வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோன் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு இப்ப தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவா. நேத்து நான் மீட் பண்ண வரதுக்கு முன்னாடி யூமி மாடியில இருந்து குதிச்சா, அதை தடுக்கலாம்னு நானும் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. அப்ப நானும் அன்கான்சியஸா கீழே விழுந்துட்டேன். ஆனா எந்திரிச்சு பார்த்தா நான் யூமியோட உடம்புல இருக்கேன். உண்மையை சொல்ல போனா நான் யூமியே இல்ல, அவ உடம்புல இருக்கிற உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அயு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. பட் ஆனாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கோ இதெல்லாம் நம்ப மாட்டான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ இந்த வாரத்துல தானே எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, அது பக்கத்து ரூம்ல இருக்கிற கிளாஸ்ல வச்சுதானே எனக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரி இதை வச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப நம்ம ஹீரோயினை திட்டிடுவான். இங்க பாரு, உனக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு சுத்தாத. ஏதோ ஒரு கிளாஸ்மேட் அப்படிங்கிற அக்கறையில தான் நான் உன்கிட்ட பேச வந்தேன். ஆனா வந்து பேசினது கூட தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்கிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். பாவம் இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப வெக்ஸ் ஆயிருவா. தன்னோட அம்மாக்கு தன் அடையாளம் தெரியல, பாய் ஃப்ரெண்டுக்கு அடையாளம் தெரியல, ஃப்ரெண்ட்ஸுக்கு அடையாளம் தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வெக்ஸ் ஆகி போய் நிப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கிற அந்த யுமி வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன ஒரு நாள் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கே செத்துடலாம் போல இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இதை கேட்டோம் நம்ம ஹீரோன் அப்படியே, அப்பனா என் உடம்புக்குள்ள கன்ஃபார்மா யூமி நீ தானே இருக்க, இங்க என்னதான் நடக்குது, சரி அதெல்லாம் விடு, நம்ம 2 பேரும் இப்படி பாடி ஸ்வாப் ஆயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த வா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிடுவா. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லணும், ஏன்னா நான் எப்பயுமே உன்ன மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உன்னோட வாழ்க்கையில உனக்கு எக்கச்சக்க விஷயங்கள் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு பெருசே இல்ல, ஆனா எனக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் உனக்கே கிடைச்சிருச்சு, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா இனி அப்படி இல்ல, நான் ஓ உடம்புக்குள்ள இருந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு என்னோட லைஃப் என்ஜாய் பண்ணலாம், அது மெயினா எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோன் அப்படியே ஷாக் ஆகி போய், இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படின்பா. ஆனா அப்பயும் அந்த பொண்ணு நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீ இப்ப இருக்கிறது என்னோட உடம்புல, அதனால நம்ம கிளாஸ்ல யூமி பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, அவ பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இத்தனை வருஷமா அப்படித்தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரிஜினல் யூமி ஒரு மாதிரி நம்ம ஹீரோன் உடம்புக்குள்ள இருந்து ஃபீல் பண்ணி சொல்லுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே, சரி நீ ஃபீல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இதெல்லாம் எதுக்கு பர்டிகுலரா எனக்கு பண்ற, அப்படி என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு கேட்டா, அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு உன்கிட்ட இருந்து வேணுங்கிறது எல்லாமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கோ தான், அதான் நான் இப்ப எடுத்துக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இவ இப்படி பேசிட்டு போனதுலயே நம்ம ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இப்போதைக்கு இவங்களால திரும்பி ஒரிஜினல் உடம்புக்கு வர முடியாது அப்படின்ட்டு. சோ அதனால நம்ம ஹீரோனும் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு அந்த யுமியோட உடம்புலயே தான் இருப்பா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இவங்க இப்ப ரீசெண்டா எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கும் போல. அதுல பார்த்தா நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருப்பான். ஆனா இதை நினைச்சு அவன் பெருசா பெருமைப்படுற மாதிரியே தெரியாது. அப்ப அந்த கோ கூடயே ககான்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பையனும் இருப்பான். அவன் நல்ல கேம் விளையாண்டுகிட்டே தான் இருப்பான், பெருசா படிக்கவும் மாட்டான் போல. ஆனா இவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து ஒன்னா கிளாஸ்க்குள்ள வந்த உடனேயும் அந்த கோ கிட்ட அவ்வளவா பெருசா யாரும் பேச மாட்டாங்க. பட் ஆனா அந்த ககா கிட்ட தான் எல்லாரும் அவ்வளவு ஜாய்ஃபுல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கோ ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குற மாதிரி தெரியும். ஆக்சுவலி அந்த ககாங்கிற பையன் தான் நம்ம கதையோட ஹீரோவே. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துல இவங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது போல. அதுக்கு இவங்க கிளாஸோட கேப்டனே நம்ம ஹீரோ தான் போல. சோ இதனால எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தான் அட்டென்ஷன் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அதுக்கேத்தாப்புல வேலை பார்க்கணும். அந்த கோ வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு அவனோட பேர் எழுதுவான். இதை நோட் பண்ண நம்ம ஹீரோன் அப்படியே, நான் எப்படியான்ட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கோ கிட்ட க்ளோஸ் ஆகி நான் தான் உண்மையான அயு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு அவளோட பேர் எழுதிடுவா. அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோன் அப்படியே ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கான வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பையன் வர மாதிரி இருக்கும். சரி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கோ தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோன் ஆசையா திரும்புவா. ஆனா அங்க வந்தது நம்ம ஹீரோ. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து, யுமி உனக்கும் கோக்கும் அப்படி என்ன பிரச்சனை, எப்படி பார்த்தா அவன் தான் இங்க வந்திருக்கணும், ஆனா என்னன்னு தெரியல என்ன இங்க அனுப்பிச்சு விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு கோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாரு அவனுக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அதனால உன்னோட எண்ணத்தெல்லாம் நீ மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப சாஃப்டா தான் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ள அவனோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டே நான் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப ஸ்டேஜ் டெக்கரேஷன் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப ஏதோ ஒண்ணு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே கிண்டலா, நீ பரவாயில்லாம நல்லா தான் வரைகிற, ஆனா எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும், அவளும் உன்ன மாதிரி தான் வரைவா, பட் எனக்கு பிடிச்ச பொண்ணாச்சேன்னு சொல்லி நான் அவளோட டிராயிங்ஸை பத்தி தப்பாவே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் போல. ஆனா என்ன நம்ம ஹீரோவுக்கு இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறது தன்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தெரியல. அது தெரியாம அவன் கேஷுவலா பேச இதை கேட்டு நம்ம ஹீரோன் அப்படியே ஷாக் ஆகி, என்னது உனக்கு ஒரு பொண்ணு பிடிக்குமா, இது ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நார்மலா பேச ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்ட்டு
நான் ஏன் இவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப யுமியோட உடம்புல இருக்கும் அப்படிங்கறதே மறந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணுவா. நீ எதுக்கு என்கிட்ட சொல்லல? யார் அந்த பொண்ணு? நம்ம கிளாஸ் தானா? எனக்கு அந்த பொண்ணு தெரியுமா? அப்படின்ட்டு பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்படி அவனை டீஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அவ கையில வச்சிருந்த பெயிண்ட் தெரியாதனமா நம்ம ஹீரோவோட மூஞ்சில கொட்டிரும். போச்சு, ஐயோ இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பயப்படுறப்ப நம்ம ஹீரோ அதை ஃபன்னா தான் எடுத்துக்குவான். நீ என்ன ஸ்டேஜுக்கு டெக்கரேஷன் பண்ண சொன்னா என்ன டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த சிச்சுவேஷனே காமெடி ஆக்கிருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன் நம்ம ஹீரோயின் பண்ற பெயிண்டிங் அப்படி ஒத்து பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவளோட ரியல் உடம்புல இருக்கிறப்ப இதே மாதிரி ஏதோ வரைஞ்சிருப்பா போல. அதுதான் இவனோட மைண்டுக்கு வரும். அப்ப நம்ம ஹீரோயின் இங்க பெயிண்ட் தீர்ந்துருச்சு, நான் போய் நம்ம கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா பெயிண்ட் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து எந்திரிச்சு போலான்னு பாப்பாளா. அந்த செகண்ட் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அவ யுமியா தெரியாம நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ் அப்படியே தெரியவா. இதனால நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவான். நம்மளுக்கே இப்படிலாம் வியர்டா தோணுது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் கிளாஸுக்கு போய் எனக்கு அடிஷனலா இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் தேவை அப்படின்ட்டு அங்க ஷாப்பிங் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட போய் கேட்டா அவங்க இதெல்லாம் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல போய் கேளு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இன்னொரு டீம் கிட்ட போக சொல்லுவாங்க. சரின்ட்டு அங்க போக சொன்னா அவங்களும் நம்ம ஹீரோயினை இப்படி மாத்தி மாத்தி வேற ஒரு டீமுக்கு போக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவ ஒரிஜினல் அப்பியரன்ஸ்ல இருக்கிறப்ப அவளுக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் கேப்பா. ஆனா அவங்க அப்படியே மூஞ்சில அடிச்சாப்புல நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன நம்ம எல்லாரும் ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி உரிமையா வந்து எங்க கிட்ட கேக்குற, எதனாலும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஆபீஸ்ல போய் கேட்டுட்டு அதுக்கடுத்து வந்து எங்க கிட்ட கேளு, அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பாவம் இது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். சே இத்தனை நாள் நம்ம கூட சுத்திக்கிட்டு இருந்த பொண்ணுங்க கூட கடைசியில நம்ம ஹர்ட் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுவா. ஆனா இவளுக்கு இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுவான். அதனால இந்த கிளாஸோட கேப்டனா சரி பேசாம நம்மளே போய் இந்த பெயிண்ட் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவ என்னென்ன ஷாப்பிங் லிஸ்ட்ல எழுதிருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த பேப்பர் எடுப்பானா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இப்ப அப்படியே வேகமா அவனோட டெஸ்க்ல போய் ஏதோ சில புக்ஸ் எல்லாம் தேடுவான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் ரியல் அப்பியரன்ஸ்ல இருக்கிறப்ப இவனுக்கு ஏதோ ஒன்னு வரைஞ்சு அதுல பக்கத்துல ஏதோ ஒன்னு எழுதிருப்பா. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் இப்ப நம்ம ஹீரோயின் யுமியோட உடம்புல இருக்கிறப்ப எழுதிருப்பாள் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். இதனால நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவான் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும், இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு நான் எப்படி பார்த்தா கோதான போயிருக்கணும். ஆனா அவன் நம்ம ஹீரோ அங்க அனுப்புறதுக்கு முன்னாடி என்னன்னே தெரியல யுமி ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறா, அவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கணும், அவ என்கிட்ட வந்து நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா, சோ அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த காலையில சொல்லியிருப்பான். அது இப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வரும். சோ இதுலயே அவன் கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ணிருவான், யுமியோட உடம்புக்குள்ள இருக்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட் ஐயோட உடம்புக்குள்ள இருக்கிறதா யுமி அப்படின்ட்டு அவன் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதனால நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அங்க இருக்கிற எல்லா கிளாஸ் மெம்பர்ஸையும் திட்டுவான். உங்க எல்லாருக்கும் என்னாச்சு, யுமி ஒரு ஹெல்ப் தானே கேட்டா அதுக்கே அவளை அவ்வளவு அழகடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன அந்த ரெண்டு பொண்ணுங்க அப்படியே ஹே உனக்கு எதுவுமே தெரியாது, அந்த யுமி சரியே இல்ல, அவ நம்ம ஃப்ரெண்ட் ஐயோ கிட்டே எப்ப பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது, நேத்து காலையில கூட திடீர்னு ஸ்கூல் வாசல்ல வச்சு அவ நம்ம ஐயோ பிடிச்சி என்னென்னமோ வியடா பேசிக்கிட்டு இருந்தா, அதனாலதான் நாங்க இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாச்சு அப்படின்ட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் பொறுக்க முடியாம இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமான பொண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா அப்போ நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமி நல்லவ மாதிரியே தயவு செஞ்சு அவளை யாரும் திட்டாதீங்க, அவ பாவம் ஏதோ ஒரு விரக்தியில் அப்படிலாம் பண்றான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நானும் கோவும் ஒண்ணு சேர்ந்தனால இப்படி எல்லாம் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேட்டோன்னே அந்த ஹோல் கிளாஸே அப்படியே இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற உமியோட உடம்பு கொஞ்சம் சப்பியா தான் இருக்கும். அதனால இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோயினை உனக்கு கேக்குதா, உன்னோட ஃபேஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கண்ணாடியில பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, இங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா இது எதையுமே அந்த கிளாஸ் மெம்பர்ஸ் காதுல வாங்கிக்காம நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. இதனால இப்ப நம்ம ஹீரோ செமையா கடுப்பாயிருவான். அவன் அப்படியே எல்லாரையும் கத்தி விட்டுருவான். அவ தான் இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாள், உங்களுக்கு எல்லாம் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமி கிட்ட போய் ஏதோ காதுல சொல்லுவான். இதை கேட்டோடனே அந்த யுமி ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி ஹோல் கிளாஸ் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன், மித்தபடி அவ மேல எந்த தப்பும் இல்ல, அவளை இனிமேல் யாரும் டீஸ் பண்ணாதீங்க, இங்க நடந்த பிரச்சனையே இதோட எல்லாரும் மறந்துருவோம் அப்படின்ட்டு ஹோல் கிளாஸ் முன்னாடி சாரி வேற கேப்பா. இந்த வில்லியே சாரி கேட்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ அப்படி காதுக்குள்ள போய் என்னதான் சொன்னான்னு தெரியல. இப்போ தனக்காக இவ்வளவு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு ஐயோ நான் உன்னோட ஃப்ரெண்டு, உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோனோட கண்ணுல தண்ணியே வந்துரும். கடைசியில ஒரே ஒருத்தனான்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட சாரி ஐயோ, நீ இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்த, எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியாம போயிருச்சு, நீ என்னதான் உருவம் மாறி இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட் ஐயுக்குன்னு தனியா ஒரு கேரக்டர் இருக்கு, அது போதுமே, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இவன் இப்படி சொன்னதை கேட்டதான்
இவ்வளவு நேரம் சோகமா இருந்த நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சமா சந்தோஷமா இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி பித்து பிடிச்சாப்புல அப்படியே அவன் நகத்தெல்லாம் கடிச்சுக்கிட்டே இந்த விஷயம் எப்படி அந்த கஹாக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம ஹீரோ அந்த யுமியோட காதுக்குள்ள போய் ஏதோ சொல்லியிருப்பான்ல. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ யாருங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஐயோ இல்ல, அவ உடம்புக்குள்ள இருக்கிற யுமி தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ மட்டும் இப்ப சாரி கேட்கல, இந்த விஷயம் எல்லாத்தையும் போய் நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிய அந்த கோ அவன் கிட்ட சொல்லிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி இருப்பான். அதனாலதான் அந்த வில்லி எல்லாரும் முன்னாடியும் கிளாஸ்ல சாரி கேட்டிருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் வழக்கம் போல யுமியோட உடம்புக்குள்ள இருந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவா. ஆனா அப்படி அவ கிளம்புறப்ப யுமியோட அம்மா இவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னோட சீப்பு, அதை எடுக்காத, இது என்னோட பேண்ட், இதை தொடாத அப்படின்ட்டு நோயிட்டே இருப்பாங்க. சோ இதுலயே நம்ம ஹீரோயின் நல்லா தெரிஞ்சுக்குவா யுமியோட அம்மாவுக்கும் யுமிக்கும் அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ சந்தோஷமா ரெடி ஆகிட்டு இருப்பா. ஆனா அப்ப அவளுக்கு திடீர்னு நேத்து நம்ம ஹீரோ உன்னோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பான்ல, அது ஞாபகம் வரும். அது ஞாபகம் வந்த உடனே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல ரியாக்ட் பண்ணுவா. நான் என்னோட அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன், அப்படி இருந்தும் அந்த தகாக்கு என்னதான் பிரச்சனை, அவன் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான் நான் தான் உண்மையான யூமின்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா அவ நகத்தெல்லாம் கடிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு நடந்து வருவாளா. இப்ப அந்த இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்ட் கோ இருப்பான். அவன் இவளை பார்த்து நான் உன்கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு கூப்பிடுவான். இதை கேட்டோனையும் அந்த யுமிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஐயோ இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இப்ப அப்படியே அவன் கூட தனியா ஒரு இடத்துக்கு வருவாளா. ஆனா அந்த கோ அப்படியே அங்க இருக்கிற ரூம் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்கா பேசுவான். இதனால அந்த யுமிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அந்த கோ மேல போய் தலையை சாச்சி ஹக் பண்ணிக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி சோகமா நடந்து வந்துகிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். என்னடி மூஞ்ச தொங்க போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க, கொஞ்சமா சிரிச்சுட்டே வரலாம்ல. அது இல்ல கஹா, இப்போ நாங்க ரெண்டு பேரும் பாடி ஸ்வாப் ஆயிருக்கோம், இப்படியே போச்சுன்னா எனக்கு எது என்னோட ஒரிஜினலான உடம்பு அப்படிங்கறதே மறந்து போயிரும் போல, அதை நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்பாளா. அப்ப நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு ஹேர் கிளிப்பை கொடுத்து, இங்க பாரு நீ எந்த உடம்புல போயிருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி இருந்தாலும் நீ தான் உண்மையான ஐயோ, அதனால நீ கவலையே படாத, நம்ம சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் பாசிட்டிவா பேசுவான். இவன் இப்படி சொன்னதை கேட்டதான் நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்ட்டு ஸ்மைலிங் பேஸோட சொல்லுவாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள ஓ ஃப்ரெண்டு மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்குவான். இதுலயே நல்லா தெரியுது நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரெண்டு பேரும் எப்படி பாடி ஸ்வாப் ஆனீங்க அப்படின்ட்டு கேட்பானா. அப்பதான் நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவா. அவ சூசைட் பண்ணலான்ட்டு மேல இருந்து கீழே குதிச்சா, அந்நேரம் நானும் அந்த இடத்துல இருந்து அதை பார்த்தேன், அதுக்கடுத்து நான் அன்கான்சியஸா கீழே விழுந்துட்டேன், எந்திரிச்சு பார்த்தா அவளோட உடம்புல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ அப்படியே நல்ல வேலை அட்லீஸ்ட் பாடியான் ஸ்வாப் ஆனீங்க, இல்லனா இந்நேரம் அந்த யுமி இறந்தே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. நம்ம ஹீரோ இப்படி சொன்னக்கடுத்துதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பாயிண்டே ஸ்ட்ரைக் ஆகும். ஆமா அவ சூசைட் பண்ணிக்கொண்டு தானே குதிச்சா, அப்புறம் எப்படி நாங்க பாடி ஸ்வாப் ஆனோம், அப்பனா இந்த மாதிரி சூசைட் பண்ணா பாடி ஸ்வாப் ஆகும் அப்படிங்கிற விஷயம் அந்த யுமிக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாயிண்ட் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத யாரோ ஒளிஞ்சு நின்று பாக்குற மாதிரி வேற நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ அப்படி சந்தோஷமா கோவம் மேல சாஞ்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்கள பார்த்தாவே இவளுக்கு பெருசா பிடிக்காது போல, அதனால மூஞ்சில அடிச்சாப்புல பேசிட்டு இப்ப அப்படியே கோ கிட்டையும் இங்க பாரு நீ என்ன தவிர்த்து எந்த பொண்ணுங்க கிட்டையும் பேசாத அப்படின்பா. அதுக்கு அந்த கோவும் சரின்றுவான். ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட இடத்துக்கு வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு அவ யுமியை தனியா கூட்டு போயிருவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோவை தனியா கூட்டு போயிருவான். இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த யுமியை தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா, இங்க பாரு அன்னைக்கு நீ மாடியில இருந்து சூசைட் பண்ணிக்க போறப்பே உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம பாடி ஸ்வாப் ஆக போறோம்ட்டு, அதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ இப்பெல்லாம் பண்ணு, ஓகே பழசெல்லாம் கூட விட்டுரு, நம்ம திரும்பி எப்படி நம்மளோட ஒரிஜினலான உடம்புக்கு வரணும் அப்படிங்கிற ப்ராசஸ பத்தி சொல்லு, நீ மட்டும் சொல்லிட்டேன்னா நானும் கஹாவும் நீ பண்ண எந்த விஷயங்களை பத்தியும் கோ கிட்ட சொல்லவே மாட்டோம், இல்லனா நான் கோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பிளாக்மெயில் பண்ணுவாளா. ஆனா அதுக்கு அந்த யுமி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீ என்ன இவ்வளவு முட்டாளா இருக்க, நம்ம ரெண்டு பேரும் பாடி ஸ்வாப் ஆயிட்டோம் அப்படிங்கிற விஷயம் எப்பவோ கோக்கு தெரியும், அது தெரிஞ்சுமே தான் அவன் என் கூட சுத்துறான் அப்படிங்கிற மாதிரி அந்த யுமி சொல்லுவா. அப்பதான் அந்த யுமி காலையில நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவா. அந்த கோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டு போய் எல்லா கதையும் க்ளோஸ் பண்ணிருப்பானா. அப்ப அந்த ரூமே ஃபுல்லா இருட்டா இருக்கும். அதுலயே அவன் கண்டுபிடிச்சிருப்பான் இப்ப தான் பக்கத்துல நிக்கிறது ஐயோ கிடையாது, ஐயோ உடம்புல இருக்கிற யுமி அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு இருட்டுனா பயம் போல, இதை வச்சுதான் அந்த கோ கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா கண்டுபிடிச்ச கடுத்தும் நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, எனக்கு முக்கியமானது எல்லாமே அவுட்டர் அப்பியரன்ஸ் தான். இப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது யுமியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஐயோவா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல, எனக்கு வேணுங்கிறதுலாம் ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஒருவேளை இவ போய் சொல்றாளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சா இன்னொரு பக்கம் அந்த கோ போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான்ல, அதைத்தான் காட்டுவாங்க. அங்க
அங்கேயும் அந்த கோ அதை தான் சொல்லுவான். எனக்கு ஐயுவும் யுமியும் பாடி ஸ்வாப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் தான். அதனால இப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது யுமியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஐயுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். இதை கேட்டனே நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். அவன் இப்ப அப்படியே கோவோட சட்டையெல்லாம் பிடிச்சி சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா அப்ப அந்த கோ அப்படியே நீ என்ன வேணாலும் கோவப்பட்டுக்கோ, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட், சோ அது எனக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு அவன் மேல அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீ அவளை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா அந்த கோ சொல்லிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த யுமி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நிப்பா. பட் இருந்தாலும் அவளால ஃபுல்லா எதையும் நம்ப முடியாத நிலைமையில தான் இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமி அப்படியே வேகமா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், காலையில நான் தெரியாம ஏதோ கோவத்துல உங்ககிட்ட ஹார்ஷா பேசிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த 2 நாளாவே அந்த யுமி கொடுக்கிற பிரச்சனைனால கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேப்பா. அதுக்கு அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட போய் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. நேத்து நடந்த எல்லாத்துக்கும் சாரி, இனிமேல் நாங்க உன்னை அப்படிலாம் கலாய்க்க மாட்டோம், இனிமேல் நீயும் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல விதமா பேசுவாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, கடைசியில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட திரும்பி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பொண்ணுங்க அப்படியே இதை உன்கிட்ட ஐயோ கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுப்பாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அப்படியே நம்ம 2 பேரும் பாடி எப்படி ஸ்வாப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு 4 மணிக்குள்ள நான் உனக்கு சொல்றேன், அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம உடனடியா என்ன வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருப்பா. சோ அதனால நம்ம ஹீரோயினும் இப்ப அந்த யுமியை தேடி ஹோல் ஸ்கூல் பூரா அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. இன்னைக்குன்னு பார்த்து இவங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல, அதனால ஹாரர் தீம்ல நிறைய ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஹாரர் ரூம்குள்ள இப்ப அந்த யுமி போவா. நம்ம ஹீரோனுக்கு தான் இருட்டுனாவே பயமாச்சே, அதனால ஃபர்ஸ்ட் தயங்குவா. பட் இருந்தாலும் இவகிட்ட இப்ப போய் நம்ம பேசினாதான் திரும்பி எப்படி பாடி ஸ்வாப் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அதனால பயப்படாம உள்ள போவோம் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த டார்க் ரூம்குள்ள என்டர் ஆயிருவா. ஆனா இவ என்ட்ரானது ஒரு ஸ்கேரி ஹவுஸ்ங்கிறனால அங்கங்க பேய் பொம்மையா தொங்கிக்கிட்டே இருக்குமா, இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அந்த டைம் அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இத பார்த்தோன்னையும் அவன் வேகமா எங்கேயோ கிளம்பி போவான். இன்னொரு பக்கம் அந்த ஸ்கேரி ஹவுஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இருட்டுனா பயம் போல. இப்ப இந்த இருட்டான விஷயத்த பார்த்தோன்னையும் சின்ன வயசுல இவளுக்கு நடந்த ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்கு அப்படி ஞாபகம் வர மாதிரி தெரியும். அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போக, நல்ல வேலை அப்பன்னு பார்த்து திடீர்னு யாரோ அந்த ரூம் கதவெல்லாம் திறந்து ஃபுல்லா வெளிச்சத்தை கொண்டு வந்துருவாங்களா. யாருடா நம்ம ஹீரோனை வந்து காப்பாத்துறதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இவளும் யுமியும் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. ஆக்சுவலி இதே மேட்டர் தான் நம்ம ஹீரோவும் அந்த கோவும் பேசியிருப்பாங்க. அதனால கோ இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு கோ அந்த மாதிரி பர்சனே கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீ அந்த ஸ்கேரி ரூம்ல மாட்டியிருக்க அப்படிங்கிற விஷயத்தையே எனக்கு கோ தான் டெக்ஸ்ட்ல சொன்னா, அதுக்கடுத்துதான் நான் வந்து உன்னை காப்பாத்தினேன் அப்படின்பா. இப்ப இவன் இப்படி சொன்னோன்னும் நம்ம ஹீரோனுக்கு அந்த கோ மேல ஃபுல்லா நம்பிக்கை வந்துரும். ஓகே, அந்த யுமி தான் தேவையில்லாம ஏதோ ஒரு கேம் விளையாடுறா, நான் இப்ப ஸ்ட்ரைட்டா போய் கோவை மீட் பண்ணி பேசினாவே எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு இப்ப அவ கோவை தேடி போவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோவையும் யுமியும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நின்று ஒரு கிளாஸ் ரூம்ல பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த கிளாஸ் ரூம்குள்ள வந்துருவா. ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த யுமியும் கோவும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. ஓகே, கோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்துமே அவன் அந்த யுமியை தான் சூஸ் பண்ணிருக்கான், அவனுக்கு வேணுங்கிறதுலாம் ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே கிளம்புவா. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். அதனால அவளை சமாதானப்படுத்துறதுக்காக இப்ப அவனும் அவ பின்னாடியே ஓடுவான். இதை எல்லாத்தையும் அந்த யுமி மேல இருந்து அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்மளுக்கு உண்மையிலே காலையில என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு காட்டுவாங்க. இவ இருட்டுக்கு பயப்படல அப்படின்னு தெரிஞ்சோனையும் கோ இந்த பாடி ஸ்வாப் விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கடுத்து கோவமா தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பான். ஆனா அப்ப இவ அவனை ஸ்டாப் பண்ணி, நான் என்னோட வாழ்க்கையவே ரிஸ்க் பண்ணி இந்த மாதிரி பாடி ஸ்வாப் ஆயிருக்கேன், இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன், உனக்கு எந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு மட்டும் சொல்லு, அந்த மாதிரிலாம் நான் உனக்காக மாறுவேன், தயவு செஞ்சு என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சிருப்பா. ஆனா அப்பதான் அந்த கோ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருப்பான். நீ யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவே இருந்துக்கோ, ஏன்னா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கஹாவை தோக்கடிக்கணுங்கிறது மட்டும் தான், ஏன்னா அவனை விட எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட், அப்படி இருந்துமே கிளாஸ்ல எல்லாருக்கும் அந்த கஹா தான் பெருசு, ஏன் இன்னைக்கு நடக்க போற ஈவெண்ட்டுக்கு கூட அவனை தான் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்டவன் கிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் ஐயு. கஹாக்கு ஐயுவை பிடிக்கும்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் அவளுக்கு முன்னாடி நான் போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி லவ்வர்ஸா மாறிட்டோம். சோ பிராக்டிகலா பார்த்தா நான் எப்பவோ ஜெயிச்சிட்டேன், அதனால இந்த உடம்புல இருக்கிறது யுமியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஐயுவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். இவன் என்னடா வில்லியை விட மோசமான வில்லனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அழுதுகிட்டே ஓடுவாளா. அப்ப நம்ம ஹீரோ தான் அவளை ஸ்டாப் பண்ணி சமாதானப்படுத்துவான். இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட உடம்புல இருக்கன்ட்டு எனக்கு முக்கியமே கிடையாது,
எனக்கு முக்கியமானதெல்லாம் நீ மட்டும்தான். அதனால நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். நான் சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் எப்படியாண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் நம்ம ஹீரோயினை ஆறுதல் படுத்துவான். இப்ப மறுபடியும் அந்த கோவை தான் காட்டுவாங்க. அவன் இருக்கிறதுலே பெரிய வில்லனா இருப்பான் போல. அவன் இப்ப அப்படியே அந்த யூமி கிட்ட நீ எப்படி ஐயோ கூட பாடி ஸ்வாப் ஆன அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு. ஏன்னா எனக்குமே இந்த வாழ்க்கை பிடிக்கல. நானும் ககாவா மாறணும் தான் ஆசைப்படுறேன். என்னோட ஃபீலிங்ஸ் எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும் நினைக்கிறேன். சோ ஒன்ன மாதிரியே நானும் பாடி ஸ்வாப் ஆகணும். அதுக்கான விஷயங்களை நீ எனக்கு சொன்னேன்னா நான் உனக்கு ஒரு நல்ல லவ்வரா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த யூமியும் ஓகே நான் எப்படி பாடி ஸ்வாப் ஆகுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன். நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆரு அப்படின்ட்டு அவன் கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டு மனசுக்குள்ள இப்ப அப்படியே நான் என்னானாலும் உன்கிட்ட அந்த பாடி ஸ்வாப் விஷயத்தை பத்தி சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு தனி பிளான போட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு நடந்த எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். யாரா இருக்கும் அப்படின்ட்டு டவுட்டோட அந்த கால் அட்டன் பண்ணா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இங்க பாரு நீ பாடி ஸ்வாப் ஆயிருக்கேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இத பத்தி நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதனால என்ன வந்து மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி போன்ல சொல்லுவா. இத கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் செமையா ஷாக் ஆயிரும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு படிக்கட்டு மேல நின்னு அப்படியே கீழே விழுகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்காது. பட் இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நீ என்ன முட்டாளா இங்க இருந்து குதிக்கலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஏதான் பண்ணி மறுபடியும் என்னோட உடம்புக்கே போயிருந்தா அதான் இப்ப எல்லாம் ஏதான் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா. அதுக்கு இவனும் ஃபன்னா அப்பனா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா. உன் மேல இடி இடிக்கிற மாதிரி ஏதாண்டு பண்ணுவோம். அப்படி ஏதாண்டு ஆச்சுன்னா வேணா நீ நினைக்கிற மாதிரி திரும்பவும் பாடி ஸ்வாப் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணி திட்டிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் நேத்து அவளுக்கு வந்த போன் காலை பத்தி சொல்லுவா. பட் அது உண்மையா அவங்கள நம்பலாமா அப்படிங்கறது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு இங்க பாரு நம்மளுக்கு இப்ப இதை பத்தி யோசிக்க டைமே கிடையாது. உன்னோட பாடிக்கு நீ திரும்பி போறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சாலும் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த போன் பண்ண பொண்ணு பாக்குறதுக்கு இவங்க போவாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப யாரோ இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. அது வேற யாருமே இல்ல இந்த லேடி தான். அவ இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து நான் வந்து ரெட் மூனை பத்தி ரிசர்ச் பண்ற ஒரு ஆளு. உங்களுக்கு நடக்கிறதுக்கும் ரெட் மூனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை பத்தி தான் பேசுறதுக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் இருக்கும். நாங்க எப்படி உங்களை நம்புறது. நீங்க இந்த பாடி ஸ்வாப் விஷயத்துல உண்மையில நம்புறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அதுக்கு அந்த லேடி ஆமா நான் நம்புறேன். ஏன்னா நானுமே பாடி ஸ்வாப் ஆயிருக்கேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ சந்தோஷமா அந்த கோ கூட வெளியே ஒன்னா சுத்துறது டேட்டிங் போறது இந்த மாதிரி ஹாப்பியா அவ லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுவும் போற வரவங்க எல்லாருமே இவளை பார்த்துட்டு வாவ் அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வேற பேசிக்குவாங்களா. இது வந்து அந்த யுமிக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அப்படி இவங்க டேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த யுமி அப்படியே கோவோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி உன் கூட டேட்டிங் வரணும்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் கொஞ்ச நாள் முன்னாடி சூசைட் பண்ணிக்கலான்ட்டு போனேன். நல்ல வேலை அன்னைக்கு எதுவும் எனக்கு ஆகல. அதுக்கு பதிலா கடவுள் எனக்கு செகண்டா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த வாழ்க்கையை நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும் நீ எப்படி பாடி ஸ்வாப் ஆகணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என் கூட சுத்துறேன்ட்டு. ஆனா அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு வேணுங்கிறதுலாம் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த கோவம் மேல சஞ்சுக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க நடந்த எல்லாத்தையும் அந்த லேடி கிட்ட சொல்லுவாங்களா. அப்பதான் அந்த லேடி சொல்லுவா எனக்கு தெரிஞ்சு அந்த யுமிக்கு ரெட் மூன் அன்னைக்கு பாடி ஸ்வாப் ஆகிற விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவ எல்லா கண்டிஷனையும் அப்ளை பண்ணிருப்பா அப்படின்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழம்புவா. என்னது கண்டிஷனா அப்படின்ட்டு. அப்பதான் அந்த லேடி இந்த பாடி ஸ்வாப் ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. ஃபர்ஸ்ட் யாரு பாடி ஸ்வாப் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க சூசைட் அட்டம் பண்ணணும். ஆனா அப்படி அவங்க சூசைட் அட்டம் பண்றத அவங்க யாருக்குள்ள உடம்புக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நேருக்கு நேரா பார்க்கணும். இந்த ரெண்டு ஸ்டெப் ஒழுங்கா நடந்துருச்சுனாவே அடுத்து கடைசியா பாடி ஸ்வாப் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்பா. சோ இதே தான் நம்ம ஹீரோனுக்கும் நடந்திருக்கும். அந்த யுமி சூசைட் பண்றத இவன் நேருக்கு நேர் பார்த்திருப்பா. அதனாலதான் இவங்க கரெக்டா ரெட் மூன் அன்னைக்கு பாடி ஸ்வாப் ஆயிருப்பாங்க. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் அப்பனா அடுத்த ரெட் மூன் அன்னைக்கு நான் அவ கண்ணு முன்னாடி சூசைட் பண்ணேனா அதை அவ பார்த்த கெடுத்து நான் திரும்பி என்னோட உடம்புக்கே போயிருவேன்ல அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்பா. ஆனா அப்பதான் அந்த லேடி ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்தையே சொல்லுவா. ஒன்ஸ் ஒரு ரெண்டு பேர் பாடி ஸ்வாப் ஆயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால திரும்பி பாடி ஸ்வாப் பண்ண முடியாதான். இதையே இவ இவ்வளவு கான்பிடண்டா சொல்லுவானா. இவளுமே வேற ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ளதானே இருக்கா. சோ மறுபடியும் தன்னோட உடம்புக்குள்ள போகணும்ட்டு இவளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணை சூசைட் பண்ண சொல்லியிருப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சக்சஸ் ஆன ப்ராசஸ் இவங்களுக்கு செகண்ட் டைம் சக்சஸ் ஆயிருக்காது.
இருக்காது. சோ அப்பதான் அந்த லேடிக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு தடவை தான் பண்ண முடியும். மறுபடி பண்ண ட்ரை பண்ணா அதுல 200 ஆள் செத்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லுவா. இத கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அப்படியே மொத்தமா வெக்ஸ் ஆயிருவாங்க. சோ இனி திரும்பவும் தன்னோட ஒரிஜினல் உடம்புக்கு போக முடியாது அப்படிங்கறத நினைச்சிட்டே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வருவாளா. நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்தலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்காக நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேகமா நம்ம ஹீரோவை விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவளோட உண்மையான வீட்டுக்கு போவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற யுமி நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸோட அவ்வளவு சந்தோஷமா இருப்பா. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் அழுக மட்டும்தான் வரும். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துருவான். எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த இடத்துக்கு தான் வருவேன்ட்டு. அதான் உன்னை தேடி நானும் இங்கேயே வந்துட்டேன். நான் சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். நீ அந்த உடம்புக்குள்ள இருந்தாதான் ஐயூன்ட்டு அர்த்தம் கிடையாது. நீ எந்த உடம்புல இருந்தாலும் நீ தான் எங்களோட ஐயூ. மித்த யாருமே அதை புரிஞ்சுக்கலன்னா என்ன, உனக்காக நான் இருக்கேன்ல. எல்லாரோட லவ்யும் ஒரு ஆளா நானே உனக்கு கொடுக்கறேன். இதை நான் ஒரு ஃப்ரெண்டா சொல்லல, உன்னோட லவ்வரா இருந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல அவன் தன்னோட லவ்வையும் கன்ஃபஸ் பண்ணிடுவான். இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. அந்நேரம் கரெக்டா அந்த கோவம் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ட்டு தரத்தரண்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிருவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க என்ன நடந்துச்சு, நீங்க 2 என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு கேட்பானா. நம்ம ஹீரோயின் கூட சரி நம்ம ஹீரோ லவ் ப்ரப்போஸ் பண்ணதை பத்தி தான் இந்த கோ கேக்குறான் அப்படின்னு நினைப்பா. ஆனா அந்த கோ இப்ப அப்படியே அவையே உன்கிட்ட வந்து இனிமேல் நீ உன்னோட உடம்புக்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினா அதை பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு லைட்டா டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். அப்படா இவனுக்கு ஜெலஸாவே ஃபீல் ஆகலையா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவாளா. அப்போ அந்த கோ மெயினா கேக்குற விஷயமே அப்பனா ஒருத்தவங்க உடம்புல இருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு எப்படி மாறணுங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, அதை டீடைலா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் தான் மெயினா வாங்கிக்குவான். இப்ப இதோட மட்டும் நிறுத்தாம இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து நான் ரொம்ப நல்லா யோசிச்சுட்டேன். இப்ப கஹா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான்ல, பேசாம அவனோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்கு தெரிஞ்சு உங்க 2 பேருக்கு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். பாவம் இதனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வருவான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்பான். நீயே ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்க, இதை புரிஞ்சுக்காம நான் என்னோட லவ் போய் உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துரு. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் மறுபடியும் நீ திரும்பி உன்னோட உடம்புக்கு போறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்பவும் நம்ம ஹீரோ இவளுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நெட்ல எல்லாம் நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணி பார்ப்பான். எப்படி ரெட் மூன் அன்னைக்கு பாடி ஸ்வாப் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல அவன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேற கேதர் பண்ணிடுவான். அதுக்கடுத்து அவன் மனசுக்குள்ள நினைக்கிற விஷயம் எல்லாமே நான் எப்படியான்ட்டு கஹாவோட உடம்புக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போறதை பத்தி அவன் யோசிப்பான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை பத்தி எதுவுமே பேசிக்கவே மாட்டான். இன்ஃபேக்ட் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே அவன் ரியாக்ட் பண்ணிக்காம நம்ம ஹீரோயின் கூட நார்மலா பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 பொண்ணுங்க வருவாங்க. அவங்க நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூட்டு போயிட்டு உனக்கு என்னதான்டா ஆச்சு, நீ கொஞ்ச நாளாவே கோ கூடயும் ஐயு கூடயும் அவ்வளவா பேசவே மாட்டேங்கிற, ஆனா அதை விட்டுட்டு அந்த யுமியோட போய் சுத்திக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உனக்கு சின்ன வயசுல இருந்து ஐயுவை பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீயே இப்ப எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டு இங்க பாருங்க எனக்கு யுமியை தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் அவ கூட சுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோ சொல்ற யுமிங்கிற பொண்ணு வந்து யுமி உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் மீன் பண்ணி சொல்றான். ஆனா இது மித்த பொண்ணுங்களுக்கு புரியாதுல்ல, அதனால அவங்க எல்லாரும் இதை தப்பா எடுத்துக்குவாங்க. ஆனா அப்போ இவங்க 3 பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேர் கேட்டுருவாங்க. சோ இப்ப இந்த கிளாஸோட டாபிக்கே நம்ம ஹீரோயினா தான் இருப்பாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமிக்கு செம ஷாக் ஆயிரும். என்னது இந்த மாதிரி உருவத்துல இருக்கிறப்ப இவ்வளவு ஒருத்தவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இந்த மாதிரி இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவளை போய் கஹா லவ் பண்றான், அவனுக்கு என்ன புத்தி கத்தி கெட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டூ மச்சா பேசுவாங்க. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் கிளாஸ்க்குள்ள வந்து தேவையில்லாம யாரும் யுமியை டீஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா இதுவே அந்த ஒரிஜினல் யுமியை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி கடுப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. டே கிளாஸ்ல எல்லாரும் உன்னை ஓட்டுறாங்க, இதை சாக்கா வச்சான்ட்டு எனக்கும் யுமிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்துடா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ தான் ரொம்ப நல்லவனாச்சே, அவன் அப்படி டக்குன்ட்டு டே நீங்க எல்லாரும் அவுட்டர் அப்பியரன்ஸ பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா, எனக்கு இவளோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் அவளை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இவ ஒன்னும் நீங்க இத்தனை நாள் பார்த்த யுமியே கிடையாது, இப்ப இருக்கிற யுமியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. இந்த விஷயம் வந்து அந்த ஒரிஜினல் யுமிய ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அதனால அவ பைத்தியம் பிடிச்சாப்ல அவ நகத்தை கடிச்சுக்கிட்டே கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியேறிடுவாளா. இப்ப அந்த இடத்துல கோ அவளை ஸ்டாப் பண்ணி ஏதோ பேசுற மாதிரி தெரியும். இதுவே இப்ப மறுபடியும் கிளாஸ் ரூம்குள்ள தான் காட்டுவாங்க. எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணனால அவ அப்படியே எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு நீங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் என்ன டீஸ் பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, இல்ல இந்த மாதிரி சப்பியா இருக்கிறது தான் என்னோட தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்னோட கண்ணத்தெல்லாம் கிள்ளி பார்க்க கூடாது, உங்களுக்கு ஒரு பொம்மை கூட விளையாடுற ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷனையும் அவ பாசிட்டிவா கொண்டு போகணும்னு நினைப்பா. போச்சு இதுக்கும் அந்த
பசங்க எல்லாரும் கலாய்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்ப அங்க இருந்த பொண்ணுங்க பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சு அப்படியே விளையாட ஆரம்பிப்பாங்க. இதனாலேயே அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாண்டிங் ஒண்ணு உண்டாகும். இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி. அப்ப அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது எல்லாமே அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருந்தாலும் பிரச்சனையே இல்ல, நம்ம பாசிட்டிவிட்டியோட ஸ்ட்ராங்கா இருந்தாவே போதும், நம்மளுக்கான சந்தோஷம் நம்மள தேடி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த உண்மையான யுமியை தான் காட்டுவாங்க. அவ இப்ப டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருப்பா. இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பைத்தியமா பிடிச்சிருக்கு, அவளுக்கு அழகா இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அதே உடம்புல தானே நானும் இருந்தேன், என்கிட்ட எல்லாம் யார் அப்படி வந்து கொஞ்சம் பேசினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த கஹா என்ன ட்ரிகர் பண்றதுக்காக பண்றான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை தான் திட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த கோ அப்படியே அவ பக்கத்துல வந்து, நீ பேசுறதுலே நல்லா தெரியுது, இதுக்கு முன்னாடி நீ அந்த உடம்புல இருந்தப்ப நீ ரொம்ப சஃபர் ஆயிருக்க, அப்படி என்ன விஷயங்கள்லாம் உனக்கு நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அப்பதான் இவ இவளோட சைட் ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிப்பா. இவ இந்த மாதிரி சப்பியா இருக்கிறனாலயே இவளுக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸே இருந்திருக்க மாட்டாங்க. கிளாஸ்ல ஏதாவது ஒரு குரூப் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா கூட யாருமே இவ கூட சேர்ந்து பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவளை தொடுறது கூட ஒரு அருவருப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பசங்க நினைச்சிருப்பாங்க. இதனாலேயே இந்த யுமி ரொம்ப தனிமையில தான் இருந்திருப்பா. அப்படி இவ ஒரு நாள் தனியா இவங்க பிளே கிரவுண்ட கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு இந்த கோ இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் இவனை பார்த்தேனே பயந்துட்டு, இல்ல நான் தனியாவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனாலும் இவ தனியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கோ இவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பான். அன்னையில இருந்து தான் இவளுக்கு கோ மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவளோட அப்பாவும் இவங்க ஃபேமிலியை விட்டுட்டு போயிருப்பாரு. அன்னையில இருந்து இவளுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஒழுங்கான ரிலேஷன்ஷிப்பே இருந்திருக்காது. எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா இவளை போட்டு திட்டிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாருமே தன்னை ஒதுக்கி வச்சிருந்தப்ப இந்த கோ மட்டும்தான் அப்பப்ப இந்த யுமி கிட்ட வந்து பேசியிருப்பான், அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பான். இதனாலேயே அவ தைரியத்தை வர வச்சுட்டு எப்படியாண்டு கோ கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பா. ஆனா அப்பதான் கோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சனையும் அவ ரொம்ப வெக்ஸாய் போய் இருந்திருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல கோ கிட்ட சொல்லிட்டு, சப்பியா பிறந்தது ஏன் தப்பா, ஏன் இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட என் மேல கொஞ்சம் கூட பாசத்தை காட்டவே மாட்டேங்கிறீங்க, நீங்க எல்லாரும் அப்படி இருந்தனாலதான் எனக்கு வேணுங்கிறத நானே எடுத்துக்கணும்ட்டு என்னோட லைஃப ரிஸ்க் பண்ணி நான் ஐயோட உடம்புக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த கோ இப்ப அப்படியே ஐயோக்கு மட்டும் எல்லாம் நல்ல விதமா நடக்குதுன்னு சொல்லிதானே நீ அவளோட உடம்புக்குள்ள போன, அதே நினைப்பு தான் எனக்கும். கஹாக்கு மட்டும் எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்ட்டா நடக்குது, அது என்னால பாத்துட்டு இருக்க முடியல, அதனால அவனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல ரெட் மூன் வரப்போகுது, அப்போ ஒரு பாடி ஸ்வாப் கண்டிப்பா நடக்கும் அப்படின்பானா. இதை கேட்டுன்னு அந்த யுமி அப்படியே, இல்ல அப்படி மட்டும் நீ பண்ணிடவே கூடாது, எனக்கு நீ இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால கஹா கூட பாடி ஸ்வாப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவ கத்துவா. ஆனா அதுக்கு அந்த கோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, நான் பாடி ஸ்வாப் நடக்கும் தான் சொன்னேன், அதை நான் பண்ண போறேன்னு சொன்னேன்னா, ஆக்சுவலி பாடி ஸ்வாப் ஆக போறது உன்னோட ஒரிஜினல் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஐயும் கஹாவும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டோம் அந்த யுமி அப்படியே டவுட்டா, அது எப்படி பண்ண முடியும், ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸே ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிறத இன்னொருத்தவங்க பார்க்கணும், அப்ப தானே அவங்களால பாடியை ஸ்டாப் பண்ண முடியும், இதை எப்படி அவங்கள பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த யுமி கேட்பாளா. ஆனா அதுக்கு அந்த கோ அப்படியே வில்லத்தனமா, அதெல்லாம் என்னால அவங்கள ஈஸியா ஏமாத்த முடியும், சப்போஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்க பாடி ஸ்வாப் ஆகலன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா நான் எப்படியாண்டு ட்ரிக் பண்ணி கஹாவை மாடியில இருந்து குதிக்க வைப்பேன், சோ இதுல ஒண்ணு அவன் சாவான் இல்லனா ஐயோட பாடி ஸ்வாப் ஆவான் அப்படிங்கிற மாதிரி இந்த கோ சொல்லுவான். ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல இருக்கிற கடுப்புல அந்த யுமியும் இந்த பிளான் எல்லாத்துக்கும் ஓகேன்றுவா. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத ஏதோ ஒரு கிளி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப நடக்க போற பிரச்சனையை பத்தி எதுவுமே தெரியாம சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ரிசர்ச் லேடி வருவா. அவ வந்து, என்ன ஒரே ஹாப்பியா இருக்கீங்க போல, இனி நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்களுக்கு சந்தோஷங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னடா திடீர்னு வந்து இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் அந்த லேடி சொல்லுவா, நீங்க 2 பேர்ல யாராண்டு ஒரு ஆள் சீக்கிரமே சாக போறீங்க, ஏன்னா உங்களை வச்சுட்டு அந்த கோ பாடி ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இவ சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டாங்க, ஏன்னா என்னதான் இருந்தாலும் கோ இவங்களோட ஃப்ரெண்டு தானே, அவன் இப்ப எல்லாம் எங்களுக்கு அகேன்ஸ்டால எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லேடியும், நான் சொல்றதெல்லாம் உண்மை, ஏன்னா எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னா என்னோட கிளி தான் எல்லாத்தையும் கேட்டு வந்துச்சு அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும், என்னது இந்த கிளியா அதெல்லாம் வந்து சொல்லுச்சு, இதை நாங்க நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த கிளி இப்ப எல்லா விஷயத்தையும் அப்படியே பேசும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். என்னன்னு பார்த்தா அந்த கிளியுமே ஒரு ஹியூமனோட உடம்புல இருந்து பாடி ஸ்வாப் ஆயிருக்கும் போல. ஆக்சுவலி இந்த கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆளுக்கு 46 வயசு ஆகுமா. அவருக்கு திடீர்னு பிசினஸ்ல லாஸ் ஆகி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த சோகம் தாங்க முடியாம அவர் ஒரு நாள் சூசைட் அட்டம் பண்ணிருப்பாரு. அது கரெக்டா ரெட் மூன் டே அன்னைக்கு நடந்திருக்கும். இவர் சூசைட் பண்றத பக்கத்துல ஒரு கிளி நின்னு பாத்துருக்கும். அதனால அந்த ஆளு ஆட்டோமேட்டிக்கா இறந்த உடனே அந்த கிளியோட உடம்புக்குள்ள வந்திருப்பாரு. இப்போ இதை எல்லாத்தையும் அந்த ரிசர்ச் லேடி சொல்லிட்டு, இந்த கிளி உங்க ஃப்ரெண்டு கோ பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு தான் என்கிட்ட சொல்லுச்சு, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்
சொல்றேன், அதனால நீங்க உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வார்ன் பண்ணுவா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதை நம்ப மாட்டாங்க. எங்களோட ஃப்ரெண்டு, அவன் எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வான், அவன் கண்டிப்பா எங்களுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டான், ஏன்னா சின்ன வயசுல அவன் என்னோட உயிரை காப்பாத்தினவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. என்னன்னா இவ சின்ன வயசுல தெரியாதனமா ஒரு கபோர்ட்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பா போல. அப்ப பயந்து போன இவ கோ கோ அப்படிங்கிற மாதிரி அவனை மட்டும்தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பா. ஆனா அவனுமே சின்ன பையன் தானே, அதனால அந்த கபோர்ட உடைச்சு திறக்கிற அளவுக்கு அவனுக்கு பவர் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்ட்டு சின்ன வயசுல அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே இப்ப பிரசன்ட்ல சொல்லி இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தவன் என்ன கொல்லணும்னு நினைக்கவே மாட்டான், சோ இதுல வேற ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ இன்னும் அந்த கோவை நம்புவா. அது மட்டும் இல்லாம அந்த கிளி இவங்க கிட்ட உங்க ரெண்டு பேத்தையும் பாடி ஸ்வாப் பண்ண வைக்க போறான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கஹா மேல எவ்வளவு பொறாமப்பட்டு பேசினா அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அந்த கிளி கேட்டிருக்காது. அதனால அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியவும் செஞ்சிருக்காது. சோ இப்படி ஃபுல் விஷயம் தெரியாது இவங்க இன்னும் அந்த கோவை நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இப்ப எல்லாத்தையும் அவங்கிட்ட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே கோவை பாக்குறதுக்காக போவாங்க. சரி அவங்கிட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப அவங்கிட்ட போயிட்டு நீ பண்ண போற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க உன்னை நம்புறோம், அதனால நீ எது பண்ணாலும் எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்க கிளம்புன உடனே அந்த அப்படியே மனசுக்குள்ள போங்கடா முட்டாள்களா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்குவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அப்படியே பேசிட்டு அவளோட வீட்டுக்கு தான் போவாளா. அங்க அவங்க அம்மா அப்படியே கேஷுவலா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினாவே அப்படியே வாலண்டியரா, சாரி நான் வீட்டுக்கு லேட்டா வந்துட்டேன், இனிமேல் இப்படி லேட்டா வரமாட்டேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த யுமியோட அம்மா அப்படியே பேசாம இனிமேல் நீ வீட்டுக்கு வராம இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னடா ஒரு அம்மா பொண்ணு கிட்ட இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. இத்தனைக்கு நம்ம ஹீரோயின் அவங்களோட ரியல் பொண்ணே கிடையாது, ஆனாலும் இந்த விஷயம் அவளுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயின் டிவில ஓடிக்கிட்டு இருக்கிற நியூஸ பாப்பா, இன்னும் 2 நாள்ல ரெட் மூன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிட்டே தான் வருவா, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, ரெட் மூன் வரப்போகுது, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டே வருவாளா. அப்போ இவங்களோட கிளாஸ்மேட்ஸ்லாம் அங்க வேமா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை, கஹா உன்னை லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே இப்போ உன்னை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆவா. ஆனா அப்ப அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுவாங்க, ஏன்னா இவங்கள இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கல்ல. பட் இருந்தாலும் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் போட்டு அப்படியே குழப்பதான் செய்யும். எல்லாரும் என்ன டீஸ் பண்றாங்க ஓகே, ஆனா இதே விஷயத்தினால எல்லாரும் கஹாவை டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை பாப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, இவ்வளவு நேரம் அப்படியே பாசிட்டிவிட்டியோட இருந்தவ இப்போ ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒருவேளை இந்த ஸ்கூல்ல எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி நான் அசிங்கமா இருக்கேனோ, இதனால எல்லாரும் கஹாவையும் கலாய்ச்சு அதுக்கடுத்து அவனும் என்ன வெறுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிப்பா. இதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கூட ஒழுங்கா பேசாம அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பா. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ரிசர்ச் லேடியை தான் காட்டுவாங்க. அவ இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமியை மீட் பண்ணிடுவா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீ பாடி ஸ்வாப்பா இருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் அப்படின்ட்டு இப்ப அவளோட இடத்துக்கு அந்த யுமியை அவ கூட்டு போயிருவா. அங்க போய் அந்த லேடி அவ பாடி ஸ்வாப் ஆகிறப்ப எடுத்த வீடியோஸ், அதுவும் மெயினா செகண்ட் டைம் அவ திரும்பி பாடி ஸ்வாப் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாள, அந்த வீடியோவும் போட்டு காட்டுவா. அதுல பார்த்தா இவ கூட பாடி ஸ்வாப் ஆன பொண்ணு மறுபடியும் இவங்களோட ஒரிஜினல் உடம்புக்கே போக முடியாம இறந்து போயிருவாள். அந்த வீடியோவும் அந்த யுமி பாப்பா. இப்போ இதெல்லாம் போட்டு காட்டிட்டு அந்த லேடி அப்படியே, இங்க பாரு நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுதா, ஒன்ஸ் நம்ம பாடி ஸ்வாப் ஆயிட்டோம்னா மறுபடியும் நம்மளோட ஒரிஜினல் உடம்புக்கு நம்ம போக முடியாது, இப்போ இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அவ அந்த யுமி கிட்ட கேப்பா. ஆனா அதுக்கு அந்த யுமி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நான் கொஞ்சம் கூட அதை நினைச்சு கவலைப்படவே இல்லை, எனக்கு இந்த உடம்புல இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்பா. அதுக்கு அந்த லேடியும், எனக்கு உன்னோட தாட்ஸ் எல்லாம் புரியுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ தனிமையில இருந்திருப்ப, இப்ப எல்லாருமே உன்கிட்ட வந்து வலிஞ்சு வலிஞ்சு பேசுவாங்க, இதெல்லாம் உனக்கு பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா இப்போ உனக்கு நீ ஆசைப்பட்ட எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான ஃபீலிங் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேப்பா. இதை கேட்டோனையும் அந்த யுமியோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். சோ இதுலயே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும், என்னதான் இந்த யுமி பாடி ஸ்வாப் ஆனாலும் அவ ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் சந்தோஷமா இல்ல அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ கிளாஸ்ல தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு பாம்ப்ளெட் எடுத்துட்டு வந்து, இன்னைக்கு பக்கத்துல இருக்க பேக்கரியில ஒரு கான்டெஸ்ட் ஒண்ணு நடக்குது, யார் அதிகமான புட்டிங் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் ருபீஸ் எல்லாம் தருவாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கிறனால இவன் கிட்ட பேசாம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகணும் தான் நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டான், உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பேசி தீக்கணும் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், அன்னைக்கு நீ கிளாஸ்ல வச்சு நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்லி
போய் சொன்னேல, உன்னை சுத்தி நிறைய கியூட்டான பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டுமே உனக்கு நான் தான் கியூட்டா தெரியறேனா அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, உண்மையை சொல்ல போனோம்னா நீ பாடி ஸ்வாப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த யுமியை நான் திரும்பி பார்த்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இப்ப என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு இந்த யுமியை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த யுமியோட அவுட்டர் அப்பியரன்ஸ் நான் பார்க்கல, அதுக்குள்ள இருக்கிற என்னோட ஐயோ தான் நான் பாக்குறேன். சோ நான் அன்னைக்கு சொன்னதுதான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு உன்னோட அவுட்டர் அப்பியரன்ஸ் முக்கியம் கிடையாது, உன்னோட ரியல் ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிரும். அப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோ கிட்ட, நாளைக்கு இந்த ரெட் மூன் டே முடிஞ்ச உடனே உன்னோட ப்ரொபோசலுக்கான பதிலா நான் சொல்றேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. இதுவே இன்னொரு பக்கம் அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ அந்த ரிசர்ச் ஸ்டடி சொன்னதே தான் யோசிச்சுட்டே வருவா. இந்த உடம்புக்குள்ள வந்த கடுத்து நான் உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கேனா, என்னோட ஆசை எல்லாம் நிறைவேறிச்சா அப்படிங்கிற மாதிரி அவ கடுப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே மொத்த கிளாஸ் கூடயுமே சேர்ந்து அந்த புட்டிங் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க அந்த யுமிக்கு செம கடுப்பாகும். ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி இந்த உடம்புல இருந்தப்ப இந்த மாதிரி அவ யாரு கூடயும் பேசியிருக்கவே மாட்டா. ஆனா நம்ம ஹீரோயின் எந்த உடம்புல இருந்தாலும் அவளை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. அது இந்த யுமிக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும். அதுக்கு அடுத்து இப்போ அந்த ரெட் மூன் டேவும் வந்துரும். நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே தான் இருப்பா, அந்த கிளி சொன்ன மாதிரி எதாண்டு ஆயிருமோன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ தான் அப்பயும் தைரியம் சொல்லுவான், அந்த கிளி எதையாண்டு அறகுறையா கேட்டு வந்து உளறிடுவோம், கண்டிப்பா கோ நம்மளுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டான், நீ தைரியம் மாறு, அப்படியே ஏதாண்டு தப்பா நடந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாசிட்டிவா பேசிட்டு, நீ எதை பத்தி யோசிக்காம எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணு, நான் ஆபீஸ் ரூமுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். ஆனா அதுக்கு அடுத்து இப்ப அந்த இடத்துக்கு கோ வருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட, நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும், அதனால நீ எனக்காக ஆர்ட் ரூமுக்கு மட்டும் வந்துரு, இப்படி நம்ம தனியா பேசுறத கஹா கிட்ட கூட நீ சொல்லாத, ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் உன்கிட்ட இன்னைக்கே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் ஆர்ட் ரூமுக்கு வர சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே இவையே சம்பந்தமே இல்லாம நம்மள தனியா வர சொல்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா அதுக்கு அந்த கோ அப்படியே, நீ பாடி ஸ்வாப் ஆன விஷயத்த முத அந்த கஹா தான் கண்டுபிடிச்சான் அப்படிங்கறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலயும் நான் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப கஹா உன் கூட இருக்கான், அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் மட்டும் வந்துட்டு நீ எனக்காக என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சோடனையும் கஹாக்காக வெயிட் பண்றதா இல்ல கோவ போய் ஆர்ட் ரூம்ல பாக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல இருப்பா. ஆனா கடைசியில நம்ம ஹீரோயின் கோவ தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஆர்ட் ரூமுக்கு போயிருவா. ஆனா அங்க பார்த்தா அந்த ஆர்ட் ரூம்ல இப்ப அந்த யுமி இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இப்ப கிளாஸ் ரூம்ல போய் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு பதிலா அந்த கோ இருப்பான். என்ன ஐயுவ தேடி வந்தியா, அவளை உன்னால இப்போதைக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேத்தன மாதிரி பேசுவான். இதனால நம்ம ஹீரோ கடுப்பாகி, அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா உன் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு கத்துவானா. உடனே அந்த கோ, உனக்கு ஐயோ மேல அவ்வளவு பாசமா, அப்பனா அந்த பாசத்தை ப்ரூவ் பண்றதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த கோவும் நம்ம ஹீரோவும் ரூஃப் டாப்ல நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கோ அப்படியே வில்லத்தனமா, நான் தான் கிளாஸ்லயே டாப், ஆனா அப்படி இருந்தும் எல்லாருக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எரிச்சலா இருந்துச்சு, அதனாலதான் உன்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கணும்னு நான் ஐயோ கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா கடைசியில ஐயோ பாடி ஸ்வாப் ஆயிட்டா. ஆனா அப்பயும் சிச்சுவேஷன் உனக்கு சாதகமா தானே அமைஞ்சிச்சு, அவ இப்ப என் கூட இல்லாம உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கோ பேசுவான். நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். அவன் இப்ப அப்படியே அந்த கோவை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருவான். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா, நீ எல்லாம் எங்களோட ஃப்ரெண்டு தானா, ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கா, அதை பத்தி யோசிக்காம நீ என்னமோ லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சண்டை போடுவான். ஆனா அந்த சண்டையில அந்த கோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை மாடியில இருந்து தள்ளி விடலான்னு பிளான் போடுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆர்ட் ரூம்ல தான் காட்டுவாங்க. அந்த யுமி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க இருந்து பார்த்தா இந்த ஸ்கூலோட மொட்டை மாடி நல்லா தெரியும், அதோடய சேர்த்து இப்போ உன்னோட ஃப்ரெண்டு கஹா அங்க இருந்து கீழே விழுக போறான், அதுவும் சேர்ந்து தெரியும் அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே பதறி போய் ஜன்னல் கிட்ட பார்த்தா அங்க கோவும் கஹாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே அந்த யுமி, உன்னோட ஃப்ரெண்டு கஹா மாடியில இருந்து குதிச்சு சாக கூடாதுன்னா அவன் குதிக்கிறத நீ பாக்கணும், அப்படி நீங்க பாத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெண்டு பேரும் பாடி ஸ்வாப் ஆயிருவீங்க, இதனால கஹாவும் உயிரோட இருப்பான், எங்களோட பிளானும் நிறைவேறிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த யுமி சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அவன் மாடியில இருந்து குதிக்கிறத பாக்குறதுக்கு அங்க நின்னுகிட்டு இருப்பா. அந்நேரம் அந்த கோ நம்ம ஹீரோவை தள்ளி விட, ஆனா நம்ம ஹீரோ உஷாரா இப்ப கோவையும் சேர்த்து கீழே எடுத்து விட்டுருவான். அதனால அவங்க ரெண்டு பேருமே மாடியில இருந்து விழுந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூசைட பார்த்தனால நம்ம ஹீரோயின் நான் எப்படி பார்த்தா பாடி ஸ்வாப் ஆயிருக்கணும், ஆனா அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இதனால நம்ம ஹீரோயினும் அந்த யுமியும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் பார்த்தா அங்க அந்த கோவும் நம்ம ஹீரோவும் அப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பாங்க. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் அந்த கோ மட்டும் தான் எந்திரிப்பான். ஆனா எந்திரிச்சவன் நான் எப்படி இந்த உடம்புக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப கோவோட உடம்புக்குள்ள போயிட்டான். சரி அப்ப அந்த கோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளதான் இருக்கான் போல. ஆனா நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது. அதுக்கு அடுத்து இப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. அங்க பார்த்தா கோ உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ நல்லா தான் இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவோட உடம்பு தான் ஒரு அசைவும் இல்லாம கோமால இருக்கும். அதாவது சொல்ல போனா அந்த கோ தான் இப்ப கோமால இருக்கான். இதனால நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவான், இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த
ரிசர்ச் லேடி வருவா. இதெல்லாம் சாதாரணம் தான். சில நேரம் இந்த மாதிரி யாராண்டு கோமாக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்குன்ட்டு அவன் அப்படியே படுத்துற மாட்டான். ஒரு 1-2 நாள்ல கண்டிப்பா எந்திரிச்சிருவான். ஆனா இப்ப இங்க இதெல்லாம் பிரச்சனை இல்ல. சூசைட் பண்ணிக்கிறவங்க பாடி ஸ்வாப் ஆகணும்னா அவங்க இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ள போகணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனா இப்ப நீயும் அந்த கோவும் மேல இருந்து கீழே விழுந்தப்ப எப்படி பாடி ஸ்வாப் ஆனீங்க? ஒருவேளை அந்த கோ உன் உடம்புக்குள்ள வரணும்னு நினைச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேப்பா. ஆனா நம்ம ஹீரோ பாப்பான், பக்கத்திலே நம்ம ஹீரோயின் இருக்கிறனால அவளுக்கு பெருசா அந்த கோ கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு, இல்ல நாங்க எப்படி பாடி ஸ்வாப் ஆனோன்ட்டு எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. தனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கஹா வந்தான். இப்ப கடைசியில அவனுமே அவனோட உடம்புல இருந்து மாறிட்டான். என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவளையே பிளேம் பண்ணிக்குவா. அதே மாதிரி நம்ம ஹீரோ இப்ப எந்த நிலைமையில இருப்பான் அப்படிங்கறது நம்ம ஹீரோனால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவளுமே ஃபர்ஸ்ட் பாடி ஸ்வாப் ஆனப்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்த மாதிரி தான் இருப்பா. அதனால அதே டிப்ரெஷனுக்கு நம்ம ஹீரோவும் போயிடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு இவன் நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப எல்லாம் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்காளே அதனாலே அவன் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற உடம்பு அந்த கோவோட தானே. அதனால இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்னது யுமியும் கோவுமா இப்ப லவ் பண்றாங்க, அப்பனா கோ ஐயோவை பிரேக்கப் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வில்லியும் கேட்டுருவா. அவளுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க செம கடுப்பாகும். இதனால அவ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி இப்ப கண்ணாடியை பாப்பாளா. அதுல இப்ப இவளுக்கு நம்ம ஹீரோயினோட உருவம் தெரியாம அவளோட ரியல் உருவம் தான் தெரியும். இதனாலேயே அவ அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சாப்புல கத்துவா. என்னதான் பாடி ஸ்வாப் ஆனாலும் என் மனசுக்குள்ள இருக்கிற காயம் மட்டும் ஆறவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தோடனே இப்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த கோமும் இப்ப கோமால இருந்து எந்திரிச்சிட்டான். இப்ப இவனை பார்த்தோன்னையும் அவ கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வியே, நீ எதுக்கு கஹாவோட பாடி ஸ்வாப் ஆன? நீ என்கிட்ட சொன்ன பிளானே வேற தானே அப்படின்ட்டு அவ கொஸ்டின் தான் பண்ணுவா. ஆனா அதுக்கு அந்த கோவம், அப்படா என்ன அவன் கூட சேர்ந்து என்ன சாக சொல்றியா? அன்னைக்கு அவனை தள்ளி விடலான்னு பாக்குறப்ப அவன் என்னையும் சேர்த்து கீழே இழுத்துட்டான். அதனால வேற வழியே இல்லாம அந்நேரம் நான் பாடி ஸ்வாப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் இந்த குழப்பம் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். ஆனா இத அந்த யுமியால ஏத்துக்கவே முடியாது. அவளுக்கு கோவ பிடிக்கும், அதே நேரத்துல அவளுக்கு கஹாவை சுத்தமா பிடிக்காது. தான் விரும்பின பையன் அவளுக்கு பிடிக்காத ஒருத்தவனோட உருவத்துல இருக்கான். சோ இந்த விஷயத்த அந்த யுமியால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆனா அப்ப அந்த கோ அப்படியே அவளை பார்த்து, இங்க பாரு, லவ்க்கு தேவையானது அவுட்டர் அப்பியரன்ஸ் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிற மனசுதான். சோ அதை நீ புரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபுல்லா அக்செப்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கிட்டனையும் அந்த யுமிக்கு ஏதோ அப்படியே மனசை போட்டு குத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், நேத்து நீ சொன்ன மாதிரியே உனக்காக நான் கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணிருக்கணும். ஆனா நான் அதெல்லாம் விட்டுட்டு அந்த கோர்ஸ் எல்லாத்தையும் நம்பிட்டு அவனுக்காக ஆர்ட் ரூமுக்கு போனேன். அதனாலதான் எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு அப்படின்ட்டு அவளே பிளேம் பண்ணிக்குவா. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கடுத்தும் இதுல எதுவுமே ஓ மேல தப்பு கிடையாது, கோ இப்படி பண்ணுவான்ட்டு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அதனால நீ உன்ன பிளேம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி இப்போ அவன் நம்ம ஹீரோனுக்காக தான் பேசுவான். அதுக்கடுத்து இப்ப ஸ்கூல் முடிஞ்சோடனையும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருவாங்களா. அப்படி நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த கோ வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணுவான். அதுக்கடுத்து சீன் அப்படியே பார்த்தா இவங்க 2 பேருமே சேர்ந்து போய் இப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும், என்னது இது, இந்நேரத்துல இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து நம்மள வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே, ஐயோ உனக்கு கோமலை தான் கோவம் இருந்தா அவனை அடிச்சுக்கோ, ஏன்னா இனி அவன் சொல்ல போற விஷயத்த கேட்டோனையும் உன் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த கோ நல்லவன் தான் போல. நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிறது அந்த யுமி தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கடுத்து அவ கூட இருந்தாதான் இந்த பாடி டிரான்ஸ்பரை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ரீசன்னால மட்டும்தான் அந்த கோ அந்த யுமியோடயே இருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த கோ அப்படியே, நீ கவலையே படாத, நான் ரிசர்ச் பண்ணதுல நம்ம எல்லாரும் திரும்பி நம்மளோட உடம்புக்கே போறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ நம்ம எல்லாரும் மறுபடியும் சந்தோஷமா நம்மளோட ஃபேமிலியோட நம்ம ரியல் அப்பியரன்ஸ்லயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப அப்படியே வேமா போய் நம்ம ஹீரோவையும் அந்த கோவையும் அப்படியே ஹக் பண்ணிக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி பித்து பிடிச்சாப்புல உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. என்னன்னா அவ கோவ கடைசி ஹாஸ்பிட்டல்ல பாக்குறப்ப அவன் யுமி கிட்ட சொல்லிருப்பான், என்னோட அப்பியரன்ஸ் மாறினா என்ன, என்னோட மனசு அப்படியே தானே இருக்கு, சோ அதனால நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருப்பான். இப்போ அந்த விஷயத்தையே இந்த யுமி திரும்ப திரும்ப யோசித்து பாத்துக்கிட்டே இருப்பா. அப்போ ஒருவேளை நம்ம அப்பியரன்ஸ் மாறினாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அக்லினஸ் இன்னும் போகல அப்படிங்கிற மாதிரி அவன் மீன் பண்ணி சொன்னானா. நான் என்னோட உடம்புல இருக்கிறப்பயும் சரி, இப்ப ஐயோட உடம்புல இருக்கிறப்பயும் சரி, எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பா நகத்தை கடிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்
ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரிக்கோ, இதெல்லாம் நீ ஆரம்பத்துல இருந்து எங்களுக்காக தான் பண்ணேன்னு சொல்ற. ஆனா அப்படி இருக்கிறப்ப நீயும் கஹாவும் எதுக்கு அன்னைக்கு சண்டை போட்டுட்டு மாடில இருந்து குதிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அப்பதான் இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்லுவாங்க. என்னன்னா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த கோ நம்ம ஹீரோவை தள்ளி விட தான் போயிருப்பான். நம்ம ஹீரோ கூட இவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பான். ஆனா அப்ப அந்த கோ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு, அவங்க 2 பேருமே ஆர்ட் ரூம்ல இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எப்படி திரும்பி அவளோட ஒரிஜினல் உடம்புக்கே போகணும் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இப்போ நம்ம பாடி ஸ்டாப் ஆகணும். அதனால நம்ம 2 பேருமே இப்போ மாடில இருந்து கீழே குதிக்கணும். ஆனா என்னால இதை டீடைலா இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீ என்ன நம்புறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அந்த கோ நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுருப்பான். நம்ம ஹீரோவுமே இந்த கோவை லைட்டா நம்பி அவனையும் அப்படியே சேர்த்து கீழே இழுத்து விட்டு பாடி ஸ்டாப் ஆயிருப்பாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே ஷாக் ஆகி, ஆனா அந்த ரிசர்ச் லேடி திரும்பி நம்மளோட ஒரிஜினல் உடம்புக்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரில சொன்னா. அந்த லேடி சொன்னது கொஞ்சம் கரெக்ட் தான். ஆனா நான் இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். நம்ம ஹீரோயினும் இவமையும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் பாடி ஸ்டாப் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் திரும்பவும் அந்த ப்ராசஸ் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஆள் உடம்புக்குள்ள திரும்பி போய் அந்த ஆள் உடம்பு மூலியமா இவ மறுபடியும் அவளோட ஒரிஜினல் உடம்புக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். அதாவது இப்ப அந்த கோ எப்படி பிளான் பண்ணிருப்பான்னா, நம்ம ஹீரோயின் இப்ப யுமியோட உடம்புல இருந்து அதுக்கடுத்து கோவோட உடம்புக்கு மாறி அப்புறம் கோவோட உடம்புல இருந்து அவளோட உடம்புக்கு மாற முடியுமா. அப்படி பண்றப்ப அவங்க செலக்ட் பண்ற பாடி வந்து ஒரு டைம் தான் ஒன்னா அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. சோ இதே மாதிரியே நம்ம ஹீரோயின் ஒரு தடவை, நம்ம ஹீரோ ஒரு தடவை, அந்த கோ ஒரு தடவை, இந்த யுமி ஒரு தடவை, இந்த மாதிரி எல்லாருமே ஏற்கனவே செலக்ட் பண்ணாத பாடிக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகி கடைசியில அவங்களோட ஒரிஜினல் உடம்புக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோ ஐடியா சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆயிருவா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கும். சரி, இந்த ப்ராசஸ்ல நம்ம எல்லாரும் இன்வால்வ் ஆயிருவோம், ஆனா அந்த யுமியை எப்படி இன்வால்வ் ஆக வைக்க முடியும்? அவ எப்படினாலும் ஐயோட உடம்புல இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துல தானே இருக்கா. சோ அவ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ப்ராசஸே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். ஆனா அதுக்கு அந்த கோ அப்படியே, எனக்கும் அதை பத்தி நல்லாவே தெரியும், அதனாலதான் நம்ம அவளை ட்ரிக் பண்ணி இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இதை யோசித்த நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, இல்ல அந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்ப அந்த யுமி என் உடம்புல இருக்கிறதுக்கு காரணமே அவ ஏற்கனவே நிறைய காயப்பட்டுட்டா. இப்ப நம்ம அவளை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல ஏமாத்தியோ இந்த பாடி ஸ்டாப் பண்ண வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ இப்ப இருக்கிறத விட பல மடங்கு கெட்டவளா மாறிடுவா. இது நம்மளுக்கும் நல்லதில்ல, அவளுக்கும் நல்லதில்ல அப்படிங்கிற மாதிரி இப்பயும் நம்ம ஹீரோயின் அந்த யுமிக்காக யோசிப்பா. அதனால அந்த கோவும் கஹாவும் இப்ப நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டுட்டு எப்படியாந்து யுமிய சமாதானப்படுத்திட்டு தான் இந்த பாடி ஸ்வாப் ப்ராசஸே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த கோ இப்ப அவனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பானா, அங்க பார்த்தா வழியில அந்த யுமி உட்கார்ந்துருப்பா. அதுவும் அந்த கோக்காக மழையிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா போல. அவ இப்ப அப்படியே அந்த கோ கிட்ட அழுதுகிட்டே, நீ ஹாஸ்பிட்டல்ல சொன்ன மாதிரி உனக்கு கஹாவோட உருவம் இருந்தாலும் நான் உன்னை கோவாவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, நான் என்னதான் ஐயோட உடம்புல இருந்தாலும் நான் ஐயோவாக முடியாது, நான் யுமி தான். அதனால நீ இந்த யுமிங்கிற கேரக்டரை லவ் பண்ணுவியா, என்னானாலும் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே போய் அவ கோவை ஹக் பண்ணிருவா. இவ இந்த மாதிரி எல்லாம் பேசின உடனேயும் அந்த கோக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொன்னது எல்லாத்தையும் யோசித்து பாப்பான். உண்மையிலேயே இந்த யுமி மனசளவுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறது அவனுக்கு புரிய வரும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் கட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வேகமா ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பானா, அப்ப அவன் நியூஸ்ல அந்த ரிசர்ச் லேடி ஏதோ சொல்றத கேட்பான். இதை கேட்டோம் அவன் செமையா ஷாக் ஆயிருவான். அடுத்த செகண்ட் இப்ப வேகமா ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம கோகிட்ட சீக்கிரம் பேசி ஆகணும், அடுத்த ரெட் மூன் இன்னும் 2 தடவை மட்டும் தான் நடக்குமா, அதுக்கடுத்து ரெட் மூன் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாதான், இதை வந்து அந்த ரிசர்ச் லேடி ப்ரெடிக்ட் பண்ணி நியூஸ்ல சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் டென்ஷனா வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, கோ வந்து இவங்களோட பிளான் எல்லாத்தையும் பத்தி யுமி கிட்ட சொல்லி யுமிக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்காக அவளை தனியா கூட்டி போய் பேச போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் ஆயிரும். ஏன்னா அந்த யுமி மட்டும் இப்ப ஒத்துக்கலன்னா அடுத்து இவங்களால அவ்வளவு ஈஸியா இவங்க உடம்புக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா இன்னும் 2 ரெட் மூன் டே மட்டும் தான் இருக்கு. அதனால அந்த கோவியும் யுமியும் பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் வேமா மொட்டை மாடிக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோவியும் யுமியும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப இந்த யுமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருவான். நான் உன் கூட பழகினது காரணமே ஐயுவ திரும்பி எப்படியான்ட்டு அவளோட உடம்பு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான். உனக்கு இதெல்லாம் கேட்க கோவமா தான் இருக்கும், ஆனா அவங்க உடம்புல இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவன் டீட்டெயிலா எல்லாத்தையும் அந்த யுமி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இப்ப வேமா மொட்டை மாடிக்கு வந்து பாப்பாங்களா. ஆனா அங்க பார்த்தா அந்த கோ மட்டும் தான் இருப்பான், யுமி இருக்க மாட்டா. என்னன்னு பார்த்தா இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அழுதுகிட்டே இங்க இருந்து ஓடிட்டா போல. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவளை சமாதானப்படுத்துறதுக்கு நேரம் இல்ல, அவளை எப்படியான்னு கண்டுபிடிச்சு அவளை ஃபோர்ஸ் பண்ணியான்ட்டு நம்ம பாடி ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஷஃபிள் ஆகி ஒரிஜினல் உடம்புக்கு போறதுக்கு 2 ரெட் மூன் டே கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. அதனால இதுல நம்ம ஒண்ணு கூட மிஸ் பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட் போய் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த கோவும் நம்ம ஹீரோயினும், இல்ல இந்த ப்ராசஸ்க்கு மெயினா யுமி மனசு மாறினா மட்டும்தான் எல்லாம் ஸ்மூதா நடக்கும், நம்ம அவளுக்கு டைம் கொடுப்போம், நான் அவளுக்கு எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கேன், அவளே புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ்க்கு ஓகே சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த கோ யுமிக்காக பேசிக்கிட்டு இருப்பான். சரி எப்படியான்ட்டு அந்த யுமி மனசு மாதிரி திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு பூரா அவ கிளாஸ்லயே இருக்க
நடக்க மாட்டா. சரி அடுத்த நாளான்ட்டு ஸ்கூலுக்கு வருவாளான்னு சொல்லி பார்த்தா அப்பயும் அவ ஸ்கூலுக்கு வர மாட்டா. என்னடா அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இப்போ அந்த இடத்துக்கு இவங்களோட ஸ்டாஃப் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு சேட் நியூஸ், நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் காணா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த யுமிய சொல்லுவாங்க. இத கேட்டோடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே அப்படியே செம ஷாக்கு. ஏன்னா அடுத்த நாள் ரெட் மூன் டே. இதுக்குள்ள மட்டும் அவங்க அந்த யுமியை கண்டுபிடிச்சு பாடி ஸ்வாப் ஆகலைன்னா அதுக்கடுத்து அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்க போறது ஒரே ஒரு ரெட் மூன் டே தான். அதை வச்சு பெருசா யாரும் அவங்களோட உடம்புக்குள்ள போகவே முடியாது. இது தெரிஞ்சோன்னு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. இதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே இப்ப அவளதான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த யுமியை தான் காட்டுவாங்க. இப்ப இவ ஸ்ட்ரைட்டா போய் அந்த ரிசர்ச் லேடி தான் பாப்பா. அங்க போய் அந்த கோ சொன்ன எல்லா பிளானையும் அப்படியே சொல்லுவா. அதாவது ஏற்கனவே பாடி ஸ்வாப் ஆனவங்க திரும்பி டைரக்டா பாடி ஸ்வாப் ஆக முடியாது, ஆனா இன்டைரக்டா வேற யார் மூலியமாட்டு பாடி ஸ்வாப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு இந்த ரிசர்ச் லேடி அப்படியே அப்பனா கடைசியா நீ உன்னோட உடம்புக்கு போக முடிவு எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு இப்பவும் அந்த யுமி ஒரு மாதிரி வில்லத்தனமா, என்னது நான் என்னோட உடம்புக்கு மறுபடியும் போக போறேனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப இந்த அழகான உடம்புக்குள்ள வந்திருக்கேன், இதை நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த ரிசர்ச் லேடி அப்படியே நீ எந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, நானும் ஒன்ன மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து ஏழை குடும்பத்துல தனியா தான் வாழ்ந்து வந்தவ, திடீர்னு ஒரு பணக்கார பொண்ணோட நான் பாடி ஸ்வாப் ஆயிட்டேன், அதுக்கடுத்து என் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு, நான் என்னதான் பாடி ஸ்வாப் ஆயிருந்தாலும் என் வாழ்க்கை நான் ஒரிஜினலான உடம்புல இருக்கிறப்ப இருந்ததை விட நான் பாடி ஸ்வாப் ஆன கடுத்து போக போக கொஞ்சம் மோசமா தான் போச்சு. அதனால பேசாம நான் ஒரிஜினல் உடம்புக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் மறுபடியும் செஞ்சேன். ஆனா அந்த டைம் அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகல. ஆனா அதுக்கு பதிலா என் உடம்புல இருந்த அந்த பொண்ணு ப்ராசஸ் அப்ப இறந்தே போயிருச்சு. சோ இதனால நான் கடைசி வரைக்கும் வேற ஒருத்தியோட உடம்புல தான் இருந்துகிட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட பணம் காசு அழகு எல்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் இன்னொருத்தவங்க உடம்புல இருக்கும், இது நம்மளோட வாழ்க்கை இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு 1% கூட சந்தோஷமே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரிசர்ச் லேடி பேசுவா. இதெல்லாம் கேட்க கேட்க அந்த யுமிக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். இப்ப இவ நம்ம ஹீரோனோட உடம்புல இருக்கிறது உண்மையிலே அவளுக்கு சந்தோஷத்தை தருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ அந்த யுமியை எல்லா இடத்துலயும் தேடிட்டு கடைசியா இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த யுமியோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லி ஆகணும், நான் உங்களோட பொண்ணு யுமியே கிடையாது, என்னோட பேர் அயு, நான் அவ உடம்புல இருக்கேன், அவ ஏன் உடம்புல இருக்கா, ஆனா இப்ப உங்க பொண்ணை காணும், உங்க பொண்ணு ரொம்ப சுகமா இருந்தா தனியா எந்த இடத்துக்கான்னு போய் ஃபீல் பண்ணுவாளா, இல்லனா சின்ன வயசுல இருந்து அவளுக்கு பிடிச்ச இடம் அவங்க அப்பா கூட அவ ஸ்பெண்ட் பண்ண ஏரியா அந்த மாதிரி ஏதான் இருக்கா, ப்ளீஸ் சொல்லுங்க நான் அவளை தேடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இதை வந்து அந்த யுமியோட அம்மா நம்பவே மாட்டாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் பிடிச்சு கத்தி விட்டுருவா, ஒரு தடவையாட்டு உங்க பொண்ணை பத்தி யோசிங்க அப்படின்ட்டு. இது வந்து அந்த யுமியோட அம்மாக்கு ஏதோ ஹர்ட் ஆயிருக்கும் போல. அதனால இப்ப அப்படியே அவங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு வீடை தான் சொல்லுவாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த 2 பசங்களும் அந்த காட்டு கிட்ட இருக்க வீடு தான் தேடி போவாங்களா. பட் இந்த காடு ரொம்ப பெரிய ஏரியாங்கிறதுனால 3 பேருமே தனித்தனியா தான் போய் தேடுவாங்களா. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீடு தெரிஞ்சிரும். சரி இதுக்குள்ளதான் அந்த யுமி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள போவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அந்த யுமி உள்ள இருப்பா. அவ ஒரு மாதிரி பேயறிஞ்சாப்புல உட்காந்துருப்பா. அவ நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் இன்னும் ஒரு மாதிரி பயந்துகிட்டு, அந்த முகத்தோட என் பக்கத்துல வராத, என்கிட்ட தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பயே நம்ம ஹீரோயின் பொறுமையா, உனக்கு என்னதான் பிரச்சனை, உன்னை காணும்ட்டு மொத்த ஸ்கூலுமே அங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கூப்பிடுவா. ஆனா அதுக்கு அந்த யுமி அப்படியே அவங்க எல்லாரும் அது நான் நினைச்சா தேடுறாங்க, இல்லவே இல்ல, அவங்க எல்லாரும் அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது அயு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் தேடிக்கிட்டு இருக்காங்க, எனக்காக இந்த உலகத்துல யாருமே இல்ல, இப்ப நீ கூட என்ன தேடி வந்தது என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காகவா, வாய்ப்பே இல்ல, நீ மறுபடியும் உன்னோட உடம்புக்குள்ள போகணும், அதுக்காக தானே என்ன தேடி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவ பைத்திய மாதிரி கத்திக்கிட்டே இருப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிரும், நீ சொல்றது எதுவுமே உண்மையே கிடையாது, நான் இங்க வந்தது முழுக்க முழுக்க நீ சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அந்நேரம் அந்த 2 பசங்களும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா இப்ப அப்படியே அந்த கோ அந்த யுமியை பார்த்து, நான் இங்க வந்ததுக்கான காரணம் ஒன்னு தேடிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். ஆனா அதுக்கும் இப்ப அந்த யுமி அப்படியே, இல்ல நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க, நீங்க மறுபடியும் பாடி ஸ்வாப் ஆகிறதுக்காக மட்டும்தான் என்ன தேடி வந்திருக்கீங்க, உங்க யாருக்கும் என் மேல 1% கூட அக்கறையே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துவாளா. ஆனா அதுக்கு இப்ப அந்த கோ டென்ஷன் ஆகி, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நீ உன்னோட உண்மையான உடம்புல இருக்கிறப்ப நான் உன்கிட்ட எத்தனை தடவை வந்து பேசியிருக்கேன், உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இதெல்லாம் நான் அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்து பண்ண நீ நினைக்கிறியா, இல்லவே இல்ல, யுமிக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்ப உன்கிட்ட வந்து பழகினேன், ஆனா நான் இப்ப பாக்குற யுமி ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல, சோ எப்பயுமே நீ உன்னோட ஒரிஜினாலிட்டியில இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேச ஆரம்பிச்சிருவான். ஆனா இப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே டென்ஷனா கத்திருவா, உங்க யாருக்கும் உண்மையிலேயே யுமி மனசுல எப்படிப்பட்ட ஒரு
ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா என்னால அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த கடந்த 2-3 மாசத்துக்கு நான் அவ உடம்புல இருக்கிறப்ப ஸ்டார்டிங்ல எனக்குமே எதுவுமே நல்லா போகல. எல்லாரும் என்னையும் புள்ளி பண்ணீங்க, தனிமைப்படுத்தினீங்க. அப்பதான் உண்மையிலேயே யுமி இந்த உடம்புல இருக்கிறப்ப எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பா அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிய வந்துச்சு. ஏன் கிட்டத்தட்ட சொல்ல போனா செத்தரலாம் அப்படிங்கிற ஃபீல் எனக்கும் வந்துச்சு. ஆனா அப்ப எனக்கு இந்த வெக்ஸான வாழ்க்கையில இருந்து ஒரு வெளிச்சம் கொடுத்தது கஹாதான். அவன் என்னோட அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்க்காம உள்ள இருக்கிற என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நான் அயுங்கிறத நம்பி என்கிட்ட பழக ஆரம்பிச்சான். அந்த ஒருத்தன் கொடுத்த ஹோப்பே போதும். அதுக்கடுத்து எனக்குள்ள நிறைய பாசிட்டிவிட்டி வந்து நான் யுமியோட உடம்புல இருக்கிறப்பயே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தேன். அதே தான் நான் உனக்கும் சொல்லுவேன் யுமி, நீயா ஃபர்ஸ்ட் உன்னை இன்ஃபீரியர் படுத்திக்காத. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கேரக்டருக்காக உன்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க போது உன்னோட லைஃபுக்கு, மித்தவங்களை பத்தி நீ யோசிக்கவே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அட்வைஸ் பண்ணுவா. ஆனா இவங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த யுமி எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்க மாட்டா. அவ மறுபடியும் இவங்கள தான் பிளேம் பண்ணுவா. நீங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு அழகோட வேல்யூ பத்தி தெரியல. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் மறுபடியும் சொல்லுவாளா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு யாரோ உள்ள வந்து கத்துற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா அந்த யுமியோட அம்மா. சரி வந்தவங்க யுமியோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப அவங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த ஒரிஜினல் யுமிக்கு ஒரு அறை கொடுப்பாங்க. உன்கிட்ட வர ஒரு பார்வையை வச்சே நீ தான் என்னோட ஒரிஜினல் பொண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திருந்தவே மாட்டியா, எப்ப பார்த்தாலும் யாருக்கான்ட்டு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இப்பயும் அந்த யுமியை போட்டு கண்ட மணிக்கு திட்டுவாங்க. என்னடா இது பொண்ணே மன வருத்தத்துல இருக்கா, இன்னும் அவங்க அம்மா இப்படியே திட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்ப அந்த யுமியோட அம்மா வேகமா அவகிட்ட வருவாங்க. போச்சு தன்னை அடிக்கதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யுமி பயப்படுவா. ஆனா அன்னாரும் அந்த அம்மா டக்குன்னு அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு எல்லாம் ஏன் தப்பு தான், நான் குண்டா இருக்கேன்னு சொல்லி உங்க அப்பா என்ன பாதிலே விட்டுட்டு போயிட்டாரு, அந்த கோவத்துல நான் யாரு மேல காட்டுறதுன்னு தெரியாம உன் மேல எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ஸ்கூல்ல என்ன பிரச்சனை இருக்கு, நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ற அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு நான் தான் உனக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். அந்த அழகுங்கிற விஷயம் உன்னை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படிங்கறத நான் யோசிக்கவே கிடையாது. எல்லாமே ஏன் தப்பு தான், இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பாசமா பேசுவாங்க. இதை கேட்டுன்னு அந்த யுமியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. ஏன்னா அவங்க அம்மா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழிச்சு அவகிட்ட கொஞ்சமாட்டு பாசத்தோட இப்பதான் பேசியிருக்காங்க. ஆனா இவ்வளவு நேரம் இவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ணி புரியாத அந்த யுமிக்கு அவங்க அம்மா இப்ப கடைசியா வந்து ஹக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பாசம் கிடைச்சோனையும் அவ மைண்ட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுற மாதிரி தெரியும். அதனால இத்தனை நாள் தான் வச்சிருந்த ஐடியாலஜி எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த யுமி அதே இடத்துல அழுக ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன கடைசியா எப்படியோ அவ மனசு மாறிட்டா. அடுத்த நாள் ஒரு ரெட் மூன் டே வந்துரும். சோ அப்ப அந்த 2 பசங்களும் சூசைட் பண்ணிக்குவாங்க. இத வந்து அந்த 2 பொண்ணுங்களும் தனித்தனியா நின்னு பாத்துக்குவாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் கோவோட உடம்புக்குள்ள போயிருவா, அந்த யுமி கஹாவோட உடம்புக்குள்ள போயிருவா. இப்படியே இந்த மாதிரி பாடி ஸ்வாப் ஆகி எல்லாரும் ஒரு வாரத்துக்கு இருப்பாங்க. அதுக்கடுத்து கடைசி ரெட் மூனும் வந்துரும். அப்போ அந்த 2 பசங்க உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினும் யுமியும் மாடியில இருந்து குதிச்சு அத பொண்ணுங்க உடம்புல இருக்கிற கோவும் கஹாவும் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் நார்மலா அவங்க உடம்புக்குள்ளே போயிடலாம். சோ இப்ப இந்த ப்ராசஸ் செய்யறதுக்காக எல்லாரும் ரெடியா இருப்பாங்களா. அப்ப கோ உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் கடைசியா நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஹேர் கிளிப் அப்படியே கையில வச்சு பாத்துக்கிட்டு கடந்த 3 மாசத்துல என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு, ஆனா அப்ப எனக்கு தைரியம் கொடுத்தது இந்த கிளிப்பும் கஹாவும் தான். இப்ப அதே தைரியத்தோட நான் மாடியில இருந்து குதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ குதிச்சிருவா. அதே மாதிரிதான் அந்த யுமியும் கஹாவோட உடம்புல இருந்து குதிச்சிருவா. அப்புறம் என்ன நல்லபடியா எல்லாருமே அவங்களோட ரியல் உடம்புக்கே மாறிடுவாங்க. இப்ப பல நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் அவளோட ஒரிஜினல் உடம்புல இருந்துட்டு அவங்க அம்மாவை பாப்பாளா, அவளுக்கு பேச வார்த்தையே வராது. அப்படி ஹக் பண்ணி அவங்க அம்மாவை நல்லா அணைச்சுக்குவா. ஆனா அவங்க அம்மாவுக்கு புரியாது பொண்ணு என்னடா இவ்வளவு வீடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்குவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ வீட்டுல வழக்கம் போல அவங்க அம்மா கிட்ட பெருசா பேசாம தான் இருப்பா. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவ ஸ்கூலுக்கு போறப்ப அவங்க அம்மா ஒழுங்கா கூட சமைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க போல, அதனால சாதாரண பண்ண தான் சாப்பிட்டு அவ கிளம்புவா. ஆனா இப்ப அவங்க அம்மா அந்த யுமியை புரிஞ்சுக்கிட்டனால பொண்ணு மேல தான் தான் அக்கறை காட்டணும் அப்படின்ட்டு அவளுக்கு நல்லா சமைச்செல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஒரு சேஞ்சே அந்த யுமிக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கும். சரி ஓகே எல்லாம் நல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த கோ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ கடைசியா என் உடம்புல இருந்தப்ப இந்த கிளிப் யூஸ் பண்ணிருப்ப போல, அது என்னோட யூனிஃபார்ம் பாக்கெட்ல இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த கிளிப்பை கொடுப்பான். இதை பார்த்துக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகம் வரும். இவ இந்த ரெட் மூன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ கிட்ட அவனோட லவ் கன்ஃபெஷனுக்கான முடிவை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாள். அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. முதையான்ட்டு அவளை பொறுத்த வரைக்கும் கோ கெட்டவனா இருந்திருப்பான். நம்ம ஹீரோ மட்டும்தான் இவளுக்காக எல்லாத்தையும் பண்ணிருப்பான். அதனால நம்ம ஹீரோனுக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப நடந்த விஷயமே மொத்தமா வேற. கோவுமே எல்லாமே நம்ம ஹீரோனுக்காக தானே பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரிஜினலா பாய் ஃப்ரெண்டா இருந்தவன். சோ இப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோன் அப்படியே யோசிச்சுட்டு அந்த 2 பேர்கிட்டையும் இந்த 3 மாசத்துல என்னென்னமோ நடந்துருச்சு, அதனால என்னால கோ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியல, கஹா மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி என்னால தெளிவா சொல்ல முடியல, என் மனசே ஒரு மாதிரி குழம்பி போய் கிடக்கு.
உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பசங்க கிட்ட சொல்லுவாளா. ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை தனியா கூட்டு வந்துட்டு, இங்க பாரு உனக்கு குழப்பமே வேண்டாம், எனக்கு உன்ன பிடிச்சிருந்துச்சு, அதைத்தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அப்ப நீ தனிமையில இருந்தனால நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்தனால உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் லவ்வே கிடையாது, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதே மாதிரி ரொம்ப டீப்பா யோசித்து பார்த்தா நான் உன் மேல வச்சிருக்கிறதும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் எனக்கு தெரியுது, அதனால நீ பெருசா குழம்பிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இது போதும், இதுக்கு அடுத்து நான் தெளிவான ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அப்பா அவ கையில வச்சிருந்த கிளிப்பை நம்ம ஹீரோ வாங்கிட்டு, இனிமேல் இது உனக்கு தேவைப்படாது, நீ ஏற்கனவே ஃபுல் பாசிட்டிவிட்டியில தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளிப்பை வாங்கிட்டு வேமா அந்த இடத்துல இருந்து ஓடிடுவான். அதுக்கடுத்து இப்ப அந்த இடத்துக்கு கோ வருவான். நம்ம ஹீரோன் அப்படியே கியூட்டா அந்த கோவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பா. இதுலயே அவ கோ கிட்ட நான் உன்னதான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுவே இப்போ நம்ம ஹீரோன் கிட்ட இவ்வளவு பேசிட்டு அங்க இருந்து ஓடி வந்த நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல சிரிச்சுக்கிட்டே வர மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த கடுத்து அவன் கண்ணே ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிரும். அவனுக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் அவன் இப்பயும் நம்ம ஹீரோனை லவ் தான் பண்றான். ஆனா நம்ம ஹீரோனோட மனசுல ஃபுல்லா கோவம் இருக்கான். நடுவுல நடந்த சில பிரச்சனைனாலதான் அவ கோவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்ம ஹீரோ இத்தனை நாள் நடந்ததெல்லாம் லவ்வே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை பிரெயின் வாஷ் பண்ணி அவள ஒரு நல்ல முடிவு எடுக்க வச்சிருப்பான். இதனால நம்ம ஹீரோன் கடைசி ஹாப்பி ஆயிட்டா. பாவம் நம்ம ஹீரோ தான் ஒரு மாதிரி சோகமா இருப்பான். ஆனா அப்படி அவன் தனியா நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த யுமி வருவா. அவ இப்ப அவளோட ஒரிஜினல் உடம்புல இருக்கறனால அந்த கிளாஸ் ரூம் குள்ள போறதுக்கே தயங்குவா. கிளாஸ்ல இருக்கிறவங்களா தன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்குவாங்களா இல்லனா முந்தி மாதிரி தனிமைப்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அந்த கிளிப்பை போய் அந்த யுமி தலையில குத்திட்டு, இனிமேல் இந்த பாசிட்டிவிட்டி உனக்கு தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை கிளாஸ் ரூம்குள்ள தள்ளி விட்டுருவான். ஆனா இப்ப இவ கிளாஸ் ரூம்குள்ள வந்த உடனேயும் அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த யுமி கிட்ட அவ்வளவு ஜாலியா பேசுவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீரோயின் இதே உடம்புல இருந்து தானே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சு வச்சிருப்பா. அதனால அந்த கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த யுமி கிட்ட இப்ப நல்ல விதமா பேசுவாங்க. இதனால அந்த யுமிக்கு தனியா இருக்கும் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு அப்பாடா கடைசியில எப்படியோ யுமியோட வாழ்க்கையில நல்லது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா அவனோட லவ் தான் இப்ப மொத்தமா போச்சு, அதை நினைச்சு ஒரு மாதிரி கவலையாவும் இருக்கும். பட் இருந்தாலும் இவனோட காதல் கதை இப்படிதான் வரும்னு அவன் முன்னாடியே கெஸ் பண்ணிருப்பான் போல. அதனால அதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ட்டு வழக்கம் போல அவனோட ஜாலி டேப்பை வெளியே கொண்டு வந்து அங்க இருக்கிற கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட பிரச்சனையில இருந்து மூவ் ஆன் ஆகி சந்தோஷமா இருக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த டிராமா இவங்க முடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட பார்ட் மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து அவன ஹீரோன்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம ஹீரோனோட பேர் அவ இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தனையும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. சோ இதே மாதிரி நீங்களும் நம்ம ஹீரோவோட எண்டிங் வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க, மறக்காம ஹைப் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.